पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांति। ओम गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। नारायणं पद्मभुवं वसिष्ठं शक्तिं च तत्पुत्र पराशरं च व्यासं सुखं गौडपदं महान्तं गोविन्द योगीन्द्रमथास्य शिष्यं श्रीशङ्कराचार्यमथास्य पद्मपादं च हस्तामलकं च शिष्यं तं तोटकं वार्तिककारमन्यानस्मद्गुरून् सन्ततमानतोऽस्मि। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ॐ सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तंहदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ओम शांति शांति शांतिः। ओम असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ओम शांति शांति शांतिः। ओम यश्चन्दसां वृषभो विश्वरूपः छन्दोभ्योऽध्यमृतात् सम्बभूव समेन्द्रो मेधया स्पृणोतु अमृतस्य देवधारणो भूयासं शरीरं मे विचर्षणं जिह्वा मे मधुमत्तमां कर्णाभ्यां भूरि विश्रुवं ब्रह्मणः कोशोऽसि मेधया पिहितः श्रुतं मे गोपाय। ओम शांति शांति शांति। नारायण 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 नारायण। எல்லாருக்கும் நமஸ்காரம். நம்ம பார்க்க ஆரம்பிச்சிருக்கிற கிரந்தம் ஜீவன் முக்தி விவேகம். நேற்று ஆரம்பிச்சிருக்கோம். இந்த ஜீவன் முக்தி விவேகம்ன்றது ஒரு பிரகரண கிரந்தம், வித்யாரண்ய சுவாமிகளால் எழுதப்பட்டதா இருக்கு. கிரந்தத்தோட வெரைட்டியா நம்ம பார்க்கும்போது, நான் ஏற்கனவே சொன்னது முக்கியமானது, சித்தாந்த கிரந்தங்கள் வேற, சித்தாந்தத்தை பத்தி பேசக்கூடிய கிரந்தங்களுக்கு பேர் பிரமாண கிரந்தங்கள் அப்படின்னு பேர். அது இல்லாம அந்த சித்தாந்தத்துக்கு அந்நியமா அதை அச்சீவ் பண்றதுக்காக சுத்த பிரம்மத்தையே பேசுற கிரந்தங்களும் இருக்கும், கூட நிதித்தியாசன பரமா இருக்கிறது. இப்ப நிர்வாண ஷட்கம் இது மாதிரியான கிரந்தங்கள்லாம் பாத்தீங்கன்னா டைரக்டா ஆத்மாவையே பேசுற மாதிரி இருக்கும். அது இல்லாம பாத்தீங்கன்னா மெத்தடு, அதை அச்சீவ் பண்றதுக்கான அந்த பிரம்மத்தை அடையறதுக்கு என்ன உபாயங்கள் இருக்கோ அதை பத்தி சொல்லக்கூடிய கிரந்தங்கள் பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. உபனிஷதங்களும் இருக்கு. அதுக்கெல்லாம் பேர் பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்றோம், பிரக்ரியா கிரந்தம் அப்படின்னு பேரு. இன்னொரு பேர் சொன்னோம் அப்படின்னா பிரமேய கிரந்தங்கள் அப்படின்னு பேர். பொதுவா 10 உபனிஷதங்கள்ல பாத்தீங்கன்னா அதிகமான இது பாத்தீங்கன்னா சித்தாந்த பரமா இருக்கிறது, சித்தாந்தத்தை மேலா வச்சதுதான் இருக்கும். அதுல பிருகதாரண்யம் மாதிரியானது சிலதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா பிரக்ரியாவையும் சொல்லும். ஆனா பிரதானம் என்னன்னு கேட்டீங்கன்னா, யாரெல்லாம் பாத்தீங்கன்னா எனக்கு ஆத்மான என்ன பரமாத்மான என்னெல்லாம் டீட்டெயிலா படிக்கணும் அப்படின்னா பிரமாண கிரந்தத்தை இருந்து நம்ம படிக்கணும். இன்னும் ஒரு 15 நாள் கழிச்சு நம்ம என்ன பண்ண போறோம், யோக சூத்திர கிளாஸ் முடிஞ்சோன்னா அந்த இடத்துல தைத்திரிய உபனிஷத் வரப்போகுது. கீதா பாத்தீங்கன்னா நியமம் இன்னும் ஒரு 1.5 மாசத்துல முடிஞ்சிருச்சு அப்படின்னா கீதாவோட இடத்துல காலையில ஸ்வேதாஸ்வதர உபனிஷத் வரப்போகுது.
அப்போ 2 உபனிஷத்தும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா உங்களுக்கு இதை பற்றி பேசும், ஆத்மாவை பற்றி டீட்டெயிலாக பேசும். ஆத்மாவோட லட்சணங்கள், சத்தியம், ஞானம், அனந்தம், பிரம்ம, அப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எலாபரேட்டாக வந்து தைத்திரியத்தில் வந்து ஆத்ம தத்துவத்தை பற்றி பேச போகிறோம். இந்த கிரந்தம் என்ன பண்ண போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கிரந்தம் பிரக்ரியா கிரந்தம். பிரமேயத்தை அடையிறது, இந்த ஆத்மாவை அடையிறதுக்கான உபாயத்தை சொல்லக்கூடிய கிரந்தம். இதை நம்ம என்ன பண்ணலாம், நிதித்தியாசனத்துக்கு உபயோகப்படுத்தக்கூடிய கிரந்தம்னு நம்ம எடுத்துக்கணும் மனசுல. இதுக்காக நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எடுத்தோனையே இந்த கிரந்தம் எதை பற்றி பேசுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்போவுமே வந்து கிரந்தம் ஒன்று பேசும்போது பொதுவாக ஒன்று இருக்கும். கீதாவில் வந்து பார்த்தீங்கன்னா 2வது சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஆத்ம ஞானத்தை பேசிட்டு அதுக்கப்புறம் உபாயங்களை பற்றி பேசும். அதே மாதிரி யோக சூத்திரத்தில் எடுத்துக்கிட்டோம்னா முதல்ல சமாதி பாதத்தை பேசிட்டு, லட்சியத்தை பேசிட்டு, அதுக்கப்புறம் சாதனங்களை பற்றி பேசும். எல்லா இடத்துலையும் அப்படிதான், எல்லா இடத்துலையும் லட்சியத்தை சொல்லிட்டு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஆகும், அதை அடையிறதுக்கான சாதனங்கள் சொல்லப்படும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாறி என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல வந்து உபாயம் எது அப்படின்னா சந்நியாசத்தை வந்து பார்த்தீங்கன்னா உபாயத்தை சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அது மூலமாக அடையக்கூடிய ஜீவன் முக்தியை பற்றி பின்னாடி அடுத்தடுத்த லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல போகுது. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான கிரந்தமாக இருக்கிறது. இப்போ அதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம புதுசாக வந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பழசா பாடம் கேட்டுக்கிட்டு இருக்கவங்களுக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சித்தாந்தத்தில் அந்த அளவுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி இல்லாமல் இருக்கும். நம்ம என்ன பண்ணணுன்ற கர்த்தவியம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு மோகம் இருக்கும், கண்டிப்பாக மோகம் இருக்கும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட அச்சீவ்மெண்ட் என்ன, நம்ம போகிற மார்க்கம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, நல்லா தெளிவாக ஆகிட்டோம் அப்படின்னா எப்படி வேணால் மெதுவாக போவோம், எறும்பு மாதிரி மெதுவாக ஊர்ந்து போவோம். ஆனால் நம்ம போகிற பாதை வந்து பார்த்தீங்கன்னா சரியானதுன்னு தெரிஞ்சிடுச்சு அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். நமக்கு நல்லா வந்து மனசில் வந்து விசிராந்தியாக நம்ம பாதையில் நல்லா போயிட்டே இருக்கலாம் அவங்களுக்கு. இதுக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஆச்சாரியர் வந்து பார்த்தீங்கன்னா சங்கரர் வந்து என்ன பண்ணியிருக்கார், ஒவ்வொரு கீதையோட முதல் 6 அத்தியாயங்கள்ல என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா கர்த்தவிய மோக நிவர்த்தி அப்படின்னு பேர். இந்த முதல் 6 அத்தியாயங்களுக்கு பகவத்கீதையில 6 அத்தியாயங்களுக்கு பேரு தொம்பத பதார்த்தம் அப்படின்னு பிரதானம். தொம்பத பதார்த்தம் அப்படின்னா ஜீவனை பத்தின பேசுற விஷயம் வந்து 6 அத்தியாயத்துல இருக்கிறது. அதுல வந்து பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னு இருக்கும் அப்படின்னா கர்த்தவிய மோகம் அப்படின்னு ஒரு முக்கியமான கான்செப்ட் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. ஒவ்வொரு ஜீவனுக்கும் வந்து பாத்தீங்கன்னா மோட்சத்தை அடையிற மார்க்கத்துல வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு தலையை பிச்சுக்கிட்டு நம்ம ஒவ்வொருத்தரும் நின்றுகிட்டு இருப்போம். லைஃப்ல என்ன பண்ணணும், எதை அச்சீவ் பண்ணணும், நம்ம மார்க்கம் என்ன, எப்படி போறது, இது மாதிரி யாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா சரியா தெளிவில்லாம இருக்கிறோம். இதுக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா கர்த்தவிய மோகம் அப்படின்னு பேர். இந்த கர்த்தவிய மோகத்தை நிவாரணம் பண்றதுக்காகத்தான் முதல் 6 அத்தியாயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இந்த 6வது அத்தியாயத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ன முடியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிதித்தியாசனம் வந்து பாத்தீங்கன்னா ஆத்ம தியானம்னு சொல்லக்கூடியது 6வது அத்தியாயத்துல வந்து கம்ப்ளீட் ஆகுது. அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பகவான் என்ன பண்றார், தஸ்மாத் யோகி பவார்ஜுன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நிதித்தியாசனம் தான் ஆத்ம ஞானத்துக்கு நேரடியான சாதனம். அந்த நிதித்தியாசனம்ன்றது ஆத்ம தியானம், சமாதி அபியாசம். அதை அடையிறதுக்கு நீ என்ன பண்ண அப்படின்னா, ஆகையினால் அர்ஜுனா நீ யோகியாக ஆவாயாக அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா முடிக்கிறார் 6வது அத்தியாயத்தோட ஃபைனலா இது. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா நிதித்தியாசனம் போறதுக்கு முன்னாடி நம்ம என்னெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். மந்திரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அருமையான மந்திரம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய உபனிஷதங்கள்ல இருக்கு, கைவல்யத்தில் இருக்கு, ஸ்வேதாஸ்வதரத்தில் இருக்கு, மகாநாராயண உபனிஷத்துல ரொம்ப பிரசித்தமான ஒரு மந்திரம் இருக்கு. இதுல எல்லாத்துலயும் ஒரு மந்திரம் இருக்கு, என்னன்னு கேட்டீங்கன்னா ந கர்மனா ந பிரஜயா தனேன தியாகே நைகே அமிர்தத்வமான சுகு அப்படின்னு ஒரு மந்திரம் இருக்கு. நீங்க எங்கேயாவது வந்து பாத்தீங்கன்னா சன்னியாசிகளுக்கு பூர்ண கும்பம் கொடுக்கும் போது பாத்தீங்க அப்படின்னா இந்த மந்திரத்தை சொல்லிதான் பூர்ண கும்ப மரியாதை வந்து பண்ணும்போது பண்ணுவாங்க. இந்த மந்திரத்தை சொல்லுவாங்க, வைதிகர்கள்லாம் சொல்றதை சேர்ந்து சொல்றதை பார்க்கலாம். ந கர்மனான பிரஜையா தனேன தியாகே நைக்கே அமிர்தத்துவமான சுக பரேன நாகம் நிகிதம் குகாயாம் அப்படின்னு ஒரு பெரிய மந்திரம் இருக்கு. இதில் நமக்கு முதல் இதை மட்டும் எடுத்துக்கலாம். என்ன அப்படின்னா தியாகேன ஏகே அமிர்தத்துவமான சுகு, தியாகத்தினால் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த அமிர்தத்தன்மை என்று சொல்லக்கூடிய சாகா நிலையானது அடையப்படும். இதான் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கீதாலையும் வந்து பார்த்தீங்கன்னா 12:12 சொல்லும் போது தியாகா சாந்திர் அனந்தரம், மோக்ஷம்னு சொல்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிரந்தர சாந்திக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா மோக்ஷம்னு பேர்.
எட்டர்னலா இருக்கக்கூடிய நித்தியமான சாந்திக்கு பேரு மோட்சம் அப்படின்னு பேரு. அது எப்ப அடையப்படும் அப்படின்னா அது வந்து பாத்தீங்கன்னா தியாகத்தினால மட்டும்தான் அடையப்படும். அந்த தியாகத்துக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சந்நியாசம். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. சந்நியாசம்னாலும் தியாகம்னாலும் ஒண்ணு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா தியாகம் பண்ணினா மட்டும்தான் முடியும் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சதுக்கு பிறகு எப்படி தியாகம் பண்றது? ஒரு புரிதல் இல்லாம தியாகம் நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா புரிதல் இல்லாம உன்னை விடவே முடியாது. உன்னை பிடிச்சாதான் உன்னை வந்து பாத்தீங்கன்னா விட முடியும். அப்ப விசேஷமா உன்னை பிடிச்சுக்கிட்டு சாதாரண விஷயத்தை நம்ம என்ன பண்ணலாம், தூக்கி போட்டுடலாம். ஒரு 1000 கோடி ரூபாய் கிடைக்குது அப்படின்னும் போது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 1 லட்சம் ரூபாயை தாராளமா தியாகம் பண்ண முடியும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1000 கோடி ரூபாய் கிடைக்குது அப்படின்னும் போது, அதே மாதிரி மோட்சம் கிடைக்குது அப்படின்னும் போது ரொம்ப அல்பமான விஷயத்தை நம்ம நல்லா தாராளமா தியாகம் பண்ண முடியும். அதுக்காக ஆச்சாரியர் என்ன பண்ண போறார், சங்கரர் வந்து பாத்தீங்கன்னா 6 அத்தியாயங்கள்லையும் ஒவ்வொரு அத்தியாயம் ஆரம்பிக்கும் போதும் நம்மளுடைய வந்து பாத்தீங்கன்னா என்ன ஸ்டேஜ்ல இருக்க, என்னென்ன விசாரம் பண்ணணும், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சொல்லி வச்சிருக்காரு. இப்ப நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நேத்து கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அவதாரிகா பாஷ்யம், சம்பந்த பாஷ்யம்னு சொல்லக்கூடிய கீதாவோட முதல் பாஷ்யம் பார்த்துருக்கோம். இதை நல்லா புரிஞ்சுக்கிறது எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேதோக்த தர்மம் வந்து பாத்தீங்கன்னா 2 தான் வேதம் சொல்லிய தர்மம். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா பிரவருத்தி மார்க்கம், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா நிவர்த்தி மார்க்கம். இந்த பிரவருத்தி மார்க்கத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா கிரகஸ்தாசிரம பிரதானமா இருக்கிறது. அதே நேரத்துல நிவர்த்தி மார்க்கம் அப்படின்றது மோட்சத்தை லட்சியமா கொண்டு இருக்கிற சந்நியாச மார்க்கம். இதை வந்து பாத்தீங்கன்னா கட்டோபனிஷத்து வந்து சொல்லும் போது என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, தூரமே தே விபரீதே விசூச்சி அப்படின்னு ஒரு மந்திரம், பிரசித்தமான மந்திரம் வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு கட்டோபனிஷத்துல. இந்த ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா எந்த காலத்திலையும் என்ன ஆகாது அப்படின்னா ஒண்ணு சேர முடியாது. கிரகஸ்தாசிரம தர்மம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா கர்ம பிரதானமா ஆசையை முன்னிட்டு வெளியில இருக்கிறது, வெளிநோக்கி போறது. அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா சந்நியாசாசிரமம் மோட்சத்தை நோக்கின பாதை வந்து பாத்தீங்கன்னா ஞான வைராக்கியத்தை பேஸ் பண்ணி உள்நோக்கி டிராவல் பண்றது, ஆத்மாவடைகிறது. அதனால இந்த ரெண்டத்தோட போக்கும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டிஃபரெண்டா இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா 2 தர்மத்தையும் ஒண்ணு பண்ண முடியாது. ஆனா இப்ப நவீன காலத்துல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நியூ மாஸ்டர்ஸ் நிறைய பேர் வந்தாச்சு. என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து ஒன்றும் பண்ண வேணாம், வீட்டுல இருந்துகிட்டே நீங்க மோட்சம் அடையலாம், நீங்க எதையும் தியாகம் பண்ண வேணாம், எதையும் விட வேணாம், வேலைக்கு போங்க, நல்லா குழந்தை குட்டியோட பேர குழந்தையோட இருங்க, என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்கீங்களோ எல்லாத்தையும் அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. கண்டினியூ பண்ணிட்டு புரிஞ்சுக்குங்க வேதாந்தத்தை, நான் பிரம்மமா இருக்கேன்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு மோட்சம் கிடைச்சிரும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நியூ மாஸ்டர்ஸ் நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா சாஸ்திர விரோதம். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா யாருக்கும் பெரியவங்க யாருக்குமே சம்மதம் இல்லை. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரவருத்தி வேற நிவர்த்தி வேற தான். பிரவருத்தி தான், நிவர்த்தி தான். இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண முடியும், சுவாமி நாங்கெல்லாம் கிரகஸ்தர்களா இருக்குமே, அப்ப நாங்க வேதாந்தம் கேட்கறது அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப நமக்கு டவுட் வரும். அப்ப சந்நியாசத்தினால தான் தியாகத்தினால தான் மோட்சம் அடையும் படும் அப்படின்னா இப்ப நம்ம எதுக்காக பாடம் கேட்கிறோம், நம்ம என்ன பண்ணணும், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு டவுட்டா வரும். அதனால வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கணும், நம்ம எப்படி டிராவல் பண்ண போறோம் அப்படின்னு தெளிவு கிடைக்கணும். அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா கிளாரிட்டி வரணும் அப்படின்னா நம்ம சங்கர பாஷ்யத்தை வந்து பாத்தீங்கன்னா, இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த கிரந்தம் ஆரம்பிக்கிறது எடுத்தோன்னு டாப் கியர்ல ஆரம்பிக்குது, விவிதிஷா சந்நியாசத்துல இருந்து ஆரம்பிக்குது. அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன பண்ண போறேன், விவிதிஷா சந்நியாசத்துக்கு முன்னாடி சொல்ல வேண்டிய விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு ஒரு 10 கிளாஸ் 12 கிளாஸ் எடுத்துக்கிறேன். 10-15 போட்டுமே, என்ன இப்போ ஜீவனமே இதுதான். அதனால வந்து பாத்தீங்கன்னா நல்ல பொறுமையா வந்து 6 அத்தியாயம் வரைக்கும் ஒவ்வொரு சங்கர பாஷ்யத்தையும் சொல்லிட்டு நான் வந்து பாத்தீங்கன்னா டிராவல் பண்ண போறேன். இப்ப முதல் பாஷ்யத்துல நமக்கு கிடைச்சது என்னன்னு கேட்டீங்கன்னா, பகவானோட அவதாரம் வந்து பாத்தீங்கன்னா எதுக்காக, இந்த உலகத்தை படைச்ச பிறகு என்ன பண்ணார், 2 தர்மத்தை வந்து பாத்தீங்கன்னா ஸ்தாபனம் பண்ணார். மரீச்சி முனிவர்கள் முதலிய 101 மகரிஷிகளுக்கு பிரவருத்தி மார்க்கத்தை கொடுத்தார். சனக்க சனந்தனாதி முனிவர்களுக்கு 4 பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா நிவர்த்தி மார்க்கத்தை ஞான வைராக்கியத்தை கொடுத்தார். அது பரம்பரையா வந்துகிட்டே இருந்துச்சு. இந்த 2மே தான் வந்து பாத்தீங்கன்னா வேதம் சொல்லிய தர்மம். இந்த 2 தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜெகத்து வந்து பாத்தீங்கன்னா நிலைச்சு நிக்கிறதுக்கு காரணமா இருக்கக்கூடியது. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா பிரவருத்தி, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா நிவர்த்தின்னு சொல்லக்கூடிய 2 தர்மங்கள். இது வந்து பாத்தீங்கன்னா பரம்பரையா நல்லா போயிட்டே இருந்துச்சு. அது நடுவுல என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிருஷ்டிக்கு அப்புறம் நீண்ட காலம் டிராவல் பண்ணும் போது மெதுவா வந்து அனுஷ்டானம் பண்ணவங்களுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு காமம் உண்டாச்சு. அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா தன்னுடைய கர்மத்துல இருந்து பாத்தீங்கன்னா விலக ஆரம்பிச்சாங்க. ரிஷிமார்களா இருந்தக்கூடிய கிரகஸ்தர்கள் வந்து பாத்தீங்கன்னா ரிஷிமார்களா இருந்தவங்க அவங்களுடைய கர்மங்களை நல்லா பண்ணிக்கிட்டு இருந்தவங்க
மெதுவா வந்து பாத்தீங்கன்னா சுதர்மத்தை பரித்தியாகம் பண்ணிட்டு பரதர்மத்துல வந்து பாத்தீங்கன்னா ஈடுபட ஆரம்பிச்சாங்க. அதனால என்ன ஆயிடுச்சு, இந்த சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா கொலாப்ஸ் ஆக ஆரம்பிச்சது. அதுக்காக என்ன பண்றார் கிருஷ்ணர் பாக்குறார், ஐயோ ஸ்திதி கர்த்தாவா இருக்கிற விஷ்ணு என்ன பண்றார், நம்ம வந்து பாத்தீங்கன்னா அவதாரம் பண்றதுக்கான சமயம் வந்துடுச்சு அப்படின்னு அவதாரம் பண்ணி எதுக்காக அவதாரம் பண்றார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிராமணத்துவம்னு சொல்லக்கூடிய பிராமண தன்மையை காப்பாத்துறதுக்கு, சத்துவ குணத்தை காப்பாத்துறதுக்கு. இந்த பிராமண தன்மையை வச்சுக்கிட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த 2 தர்மங்களும் வந்து பாத்தீங்கன்னா நல்ல முறையில போயிட்டே இருக்கு. டீச்சர்ஸ், அப்ப டீச்சர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த தர்மத்தை சொல்லிக் கொடுக்க டீச்சர்ஸ் வந்து காப்பாத்திட்டோம் அப்படின்னா மற்றதெல்லாம் வந்து அவங்க சொல்லி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, பின்னாடி வரவங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, இந்த தர்மம் நல்ல முறையில போகும் அப்படின்றதுக்காக பிராமணத்துவத்தை ரட்சணம் பண்றதுக்காக என்ன பண்ணார், தேவகிட்டையும் அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வசுதேவர்கிட்டையும் பிள்ளையா பிறந்த மாதிரி பிறக்கல, அவர் பிறந்த மாதிரி தன்னோட மாயையை வசப்படுத்திக்கிட்ட அவதாரம் பண்றார். அப்ப அவதாரத்தோட காரணம் என்ன அப்படின்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, இந்த பிரவிற்த்தி நிவிற்த்தி மார்க்கத்தை வந்து பார்த்தீங்கன்னா சரியான முறையில ஸ்திதி பண்ணணும்ன்றதுக்காக பிராமணர்களை ரட்சணம் பண்றதுக்காக தான் படைக்கப்பட்டார், இந்த அவதாரம் எடுத்தார் பகவான். சரி, இந்த கீதா சாஸ்திரம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லு வருது அப்படின்னு கேட்கும்போது, இந்த கீதா சாஸ்திரம் வந்து பார்த்தீங்கன்னா மொத்த கீதா சாஸ்திரமும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மோட்டிவேஷன் கிளாஸ்லாம் இல்லை. கீதா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இஸ்கான்காரங்க நிறைய ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ எல்லாரும் கீதா எடுத்துக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விதவிதமாக ஒர்க் ஷாப்லாம் போட்டு ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. கீதா ஃபார் சில்ட்ரன்ஸ், கீதா ஃபார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிஓக்கெல்லாம் கம்பெனி ரன் பண்ணுறதுக்கு, அது மாதிரி ஒர்க்கர்ஸ்க்கெல்லாம் வந்து அசோக் லைலெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்கள நல்லா ஒர்க் பண்ணுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா கீதா கிளாஸ் எடுக்கிறது, இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா கீதா சாஸ்திரத்தோட முக்கியமான பரம தாத்பரியம் எது அப்படின்னா, பரம பிரயோஜனம் எது அப்படின்னா நிஸ்ரேயசம் சொல்லக்கூடிய மோட்சம். அந்த மோட்சத்தை அடையிறதுக்கு கீதா என்ன சாதனத்தை சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சர்வகர்ம சந்நியாச பூர்வகாத், சர்வகர்ம சந்நியாசத்தை முன்னிட்டு உண்டாகக்கூடிய ஆத்ம ஞான நிஷ்டாத், நல்ல ஆத்மால வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டாப்ளிஷ் ஆகிறது. நான்லயே வந்து பார்த்தீங்கன்னா நிற்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா மோட்சம், சொஸ்வரூப அவஸ்தானம் அப்படின்னு பேர். சொஸ்வரூபம் அப்படின்னா தன்னுடைய சொரூபத்தில் தான் நிலைத்தல் அப்படின்னு பேர். இப்போ நம்ம எங்க நிற்கிறோம் அப்படின்னா ஜாகிரத அவஸ்தையில தெருவில் நிற்கிறோம். ஜாகிரத அவஸ்தையில தெருவில் நின்றுட்டு இருக்கோம். நம்ம இந்திரியங்களை வெளியிலேயே போயிட்டு இருக்கு, இந்த தேகத்துல நின்றுட்டு இருக்கோம். சொப்பன அவஸ்தையில எங்க நிற்கிறோம், மனசுக்குள்ளார நிற்கிறோம். அங்க இருக்கிற சித்தத்துல இருக்கிற வாசனைகள் எல்லாம் சொப்பனமா பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் டீப் ஸ்லீப்ல எங்க நிற்கிறோம் அப்படின்னா, டீப் ஸ்லீப்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் தெரியல அப்படின்னு அவித்யாவை ஆலிங்கனம் பண்ணிக்கிட்டு கண்ணெல்லாம் கட்டி பிடிச்சி தூங்கிட்டு இருக்கோம் அவித்யாவோட. அங்க வந்து பார்த்தீங்கன்னா வேற எதுவுமே இல்லை. இப்போ அந்த 3 ஸ்டேஜ்லையும் 3 விஷயங்கள்ல நம்ம நிற்கிறோம். ஆனா நானா நிற்கிறேனா அப்படின்னா நான் நானா நிற்கல. அப்ப நானா நிற்கிறதுக்கு பேர் தான் மோட்சம் அப்படின்னு பேரு, துரிய அவஸ்தா அப்படின்னு பேர். இந்த மோட்சத்தை நிற்கிறதுக்கு என்ன பண்ணணும் சுவாமி அப்படின்னா ரொம்ப சிம்பிள். என்ன அப்படின்னா, நான் அல்லாததை எல்லாத்தையும் நிவர்த்தி பண்றது, நேர்த்தி பண்றது. அப்ப இது நான் இல்லை, இது நான் இல்லை, இது நான் இல்லை. அப்ப சந்நியாசம்ன்றதுக்கு அர்த்தம் வந்து என்ன அப்படின்னா தியாகம். அப்படின்னா எதை தியாகம் பண்ண போறோம் அப்படின்னா, இந்த தேகம் நான் இல்லை, மனசு நான் இல்லை, இந்த தூக்கத்துல இருக்கக்கூடிய அவித்யாவும் நான் இல்லை அப்படின்னு எல்லாத்தையும் நேர்த்தி பண்ணிட்டு நான்ல நிக்கணும். ஆனா அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா, தேகத்துக்கு முன்னாடி வெளியில இருக்கிறது இருக்குல்ல, எக்ஸ்டர்னலாத்தையும் நிறைய வச்சிருக்கோமே, தலைக்கு மேல தூக்கி போட்டு எல்லாத்தையும் என் மேல ஏத்தி வச்சிருக்கோம். இதை எல்லாத்தையும் நீக்குனாதான் வந்து பாத்தீங்கன்னா மமக்காரத்தை நீக்கிட்டு தான் அகங்காரத்துக்கு விஷயமா இருக்கிற இந்த தேகாதிகள்ல நம்ம காரியம் பண்ண முடியும். அதனால என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தியாகத்தை வந்து பாத்தீங்கன்னா 2 விதமான தியாகம் சொல்றோம். ஒன்று வந்து பாத்தீங்கன்னா பாஹ்ய தியாகம், இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா ஆந்தர தியாகம். பாஹ்ய தியாகம் வந்து பாத்தீங்கன்னா வெளியில பண்றது, அது எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் நம்ம காவி உடுத்திக்கிட்டு நல்ல பேரெல்லாம் மாத்திக்கிட்டு ஆனந்தமா இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா வியாவகாரிக சந்நியாசம் அப்படின்னு பேர். இப்போ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எதை பிரிஸ்கிரைப் பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு பிரிஸ்கிரைப் பண்ணக்கூடியது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆந்தர சந்நியாசத்தை வந்து பாத்தீங்கன்னா சாஸ்திரம் வந்து பாத்தீங்கன்னா பிரிஸ்கிரைப் பண்ணுது. வசிஷ்டரா இருக்கட்டும், இன்னும் நிறைய பேர் மகரிஷிகள் வந்து பாத்தீங்கன்னா கிரகஸ்தாசிரமத்துல தான் இருந்தாங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருந்தாங்க கிரகஸ்தாசிரமத்துல அப்படின்னு கேட்டீங்கன்னா, பரம சன்னியாசிகளா வந்து பாத்தீங்கன்னா இருந்தாங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா இப்ப நீங்க கிரகஸ்தர்களா இருந்தாலும் கூட எந்த விஷயத்துல எதை தியாகம் பண்ணணும் அப்படின்னு நம்ம பண்ண முடியும். சில பேருக்கு நல்ல சான்ஸ் இருக்கும், நல்ல சான்ஸ் கிடைச்சது அப்படின்னா என்ன பண்ணலாம், சன்னியாசம் பண்ணிக்கலாம். அதே நேரத்தில் சான்ஸ் இல்லை சுவாமி, எனக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு, என்னோட சுத்தி என்ன டிபெண்ட் பண்ணி நிறைய பேர் இருக்காங்க, நான் வெளியில வர முடியாது அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஜனகர் மாதிரியோ
வசிஷ்டர் மாதிரி வியாசர் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இருந்துக்கிட்டு பரமசன்னியாசிகளா வந்து பார்த்தீங்கன்னா இருக்க முடியும். அது உங்களோட கெப்பாசிட்டி. இருக்க முடியுமா முடியாதான்றது உங்களுக்கு தான் தெரியும். உங்களுக்கு இப்ப சாஸ்திரம் என்ன பண்ண போகுது, உங்களுக்கு ஒவ்வொன்றா பிக்சரைஸ் பண்ணி காட்ட போகுது. நான் இன்னைக்கு என்ன பண்ண போறேன், 2வது சாப்டர் பகவத்கீதையில 2வது சாப்டர்ல 10வது ஸ்லோகத்துக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் பாஷ்யத்தை வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பிக்கிறார். இதுதான் டாக்குமெண்ட் நம்பர் 2 அப்படின்னு, ஜீவன் முக்தி டாக்குமெண்ட் 2 அப்படின்னு ரிலேட்டட் டாக்குமெண்ட் நான் ஒவ்வொன்றா போட்டுக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு ஈவினிங்கோ இல்லை நாளைக்கு காலையிலயோ இன்னும் ஒரு 2 டாக்குமெண்ட் போடுவோம், 3 4 அப்படின்னு. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது டாக்குமெண்ட் நம்பர் 2, கீதா பாஷ்யம் 2வது சாப்டர் 10வது ஸ்லோகத்துக்கு மேல இருக்கிற சம்பந்த பாஷ்யம். அது என்ன அப்படின்னா, இந்த சம்சாரத்தோட இந்த சோகத்துக்கு மோகத்துக்கு எது காரணம் அப்படின்றத ரொம்ப டீப்பா அனலைஸ் பண்றது, கர்மத்தை பத்தியும் அனலைஸ் பண்ணுது, என்ன காரணம் என்ன பண்ணணும்ன்றத நம்ம அதை வந்து சங்கரோட வாய்ஸ் மூலமா நம்ம கேட்க ஆரம்பிப்போம். சரியா, வந்துருங்க. தமுவாச்ச ஹ்ரிஷிகேஷः பிரகசன்னிவ பாரத சேனயோருபயோர்மத்யே விஷீதந்தமிதம் வசः. 10வது ஸ்லோகம் இங்கிருந்து தான் கீதா உபதேசம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிருந்து ஆரம்பிக்குது. கீதா எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, அர்ஜுனனோட சோகமோகத்தை போக்கி மோட்சத்தை கொடுக்கறதுக்காக சொல்லப்பட்ட கிரந்தம். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆச்சாரியர் சொல்றார், ஹே பாரத. சஞ்சயன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாரத ஒரு திருதராஷ்டிரரை பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா சொல்றார், ஏ திருதராஷ்டிரரே. திருதராஷ்டிரருக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா பாரத அப்படின்னு சொல்றார். ஏ திருதராஷ்டிரரே. அப்பொழுது என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரிஷிகேஷக. ரிஷிகேஷன் அப்படின்னா கிருஷ்ணர், ஸ்ரீகிருஷ்ணர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உபயோகோ சேனையோகோ மத்தியே, உபயோர் சேனையோர் மத்தியே, இந்த 2 சேனைகளுக்கு நடுவுல நம்ம லட்சியார்த்தம்னு ஒன்று போட்டிருக்கோம். எப்பவுமே லட்சியார்த்தம் வாச்சியார்த்தம்னு 2 சொல்றோம். 2 சேனைகளுக்கு நடுவுல அப்படின்னா என்ன அர்த்தம், கௌரவ சேனை, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாண்டவ சேனைன்னு 2 சேனைகள் இருக்கு. இதை வந்து பார்த்தீங்கன்னா 2ஆ பிரிச்சோம் அப்படின்னா, ஒன்று பிரவருத்தி மார்க்கம், 101 பேர் சொன்னோம்ல, மரீச்சியாதி முனிவர்கள் எத்தனை பேர் அப்படின்னு கேட்டிங்கன்னா 101 பேர் அப்படின்னு சொன்னோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கௌரவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா 101 பேர் வந்து பார்த்தீங்கன்னா கௌரவர்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா பிரவருத்தி மார்க்கம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாண்டவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சத்துவகுண பிரதானம் ஞான மார்க்கம். இந்த 2 சேனைகள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. இந்த 2 சேனைகளுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தன்னுடைய ரதத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஷரீரம் ரதமே வச்ச அப்படின்னு கட்டோபனிஷத் சொல்லுது. இந்த ஷரீரம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரதம். ரத கல்பனையில வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷரீரம் தான் ரதம் அப்படின்னு கட்டோபனிஷத் சொல்லுது. இந்த ரதத்தை வந்து பார்த்தீங்கன்னா சாரதியா இருக்கக்கூடிய கிருஷ்ண பகவான் உள்ள இருக்க அந்தர்யாமி, அவர் என்ன பண்றார், சரீரத்தை, ஒரு சாதகனோட சரீரத்தை வந்து பார்த்தீங்கன்னா 2 சேனைகளுக்கு நடுவில் நிப்பாட்டுறார். இப்ப நம்ம எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா அர்ஜுனன் மாதிரி நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் என்ன பண்ணியிருக்கார், 2 சேனைகளுக்கு நடுவில் வந்து நிப்பாட்டியிருக்கார். ஒரு பக்கம் பிரவருத்தி மார்க்கம், இன்னொரு பக்கம் நிவர்த்தி மார்க்கம். இந்த 2 மார்க்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போறோம் அப்படின்னு நமக்கு ப்ராப்ளம் இப்போ ஸ்டார்ட் ஆகுது. அப்போ சேனைகள்னா நீங்கள் யுத்தத்தில் எடுக்காதீங்க, இதெல்லாம் ஆத்தியாத்மிக யுத்தம் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ நமக்கு ஆத்தியாத்மிக யுத்தத்தில் 2 இது இருக்கு. நமக்கு முன்னாடி என்ன செலக்ட் பண்ணணும்னு நமக்கு தெரியல. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கட்டோபனிஷத்தில் சொல்லும்போது சொல்றார், ஸ்ரேயஸ்ச பிரேயஸ்ச மனுஷ்யமேதா. ஒரு மனுஷனுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 50 வயசை கிராஸ் பண்ணும் போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா லைஃப் மெதுவாக புரிய ஆரம்பிச்சிடும். புரிய ஆரம்பித்தோன்னு வந்து பார்த்தீங்கன்னா மெதுவாக மோட்ச மார்க்கத்தை பக்கம் பாதை திரும்ப ஆரம்பிக்கும். இப்போ உங்களை மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜீவன் முக்தி விவேகமாச்சே, நம்ம அடைஞ்சிடலாமே ஜீவன் முக்தியை, பிரச்சனையே இல்லையே அப்படின்னு எல்லாத்துக்கும் ஒரு கியூரியாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்திருப்போம் நம்ம. அப்போ நமக்கு முன்னாடி மெதுவாக ஒரு 50 வயசு வரும்போது, ஒரு பக்குவம் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா தெரிய ஆரம்பிக்குது. ஆனால் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை குட்டி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சம்சாரம் இழுத்துக்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுலேருந்து லிபரேஷன் ஆனால் போதும் அப்படின்னு ஒரு பக்கம் நினைக்கிறோம். இப்போ நமக்கு முன்னாடி 2 சேனைகள் நிற்கிது. 2 சேனைகளுக்கு நடுவில் ஸ்ரீகிருஷ்ணராக இருக்கக்கூடிய குருநாதர் நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் சந்தியில் நிப்பாட்டிட்டு வந்து பார்த்தீங்கன்னா விஷீதந்தமிதம் தம். இந்த நம்ம எல்லாம் எப்படி இருக்கோம் அப்படின்னு கேட்டா விஷாதம் அப்படின்னு பேர். விஷாதம் அப்படின்னா முதல் அத்தியாயத்துக்கு பேரே வந்து அர்ஜுனனோட விஷாத யோகம் அப்படின்னு பேர். விஷாதம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா கன்ஃபியூஸ்டு மென்டல் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்றதுன்னு தெரியல. நம்ம மனசு வந்து பார்த்தீங்கன்னா சஞ்சலத்தில் வந்து துயரப்பட்டுக்கிட்டு இருக்கு, நிறைய துக்கப்பட்டுட்டு இருக்கு. ஐயோ, சாமி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் சன்னியாசம் தியாகம்லாம் பெரிய பெரிய சப்தங்களாக சொல்றாரு.
அது என்னால் முடியவே முடியாது. இது என்னவோ நான் வீட்டில் இருந்துக்கிட்டு என்னென்னா நான் மோட்சம் வேணும்னு ஏதோ வேதாந்தம் கேட்கலான்னு உள்ளே வந்தால் ஜீவன் முக்தி ஈஸியாக கிடச்சிரும். அப்படி வந்தால் இவர் ஏதோ சன்னியாசம் பண்ணி எல்லாத்தையும் ஏதோ சொல்லிகிட்டு இருக்காரு. ஐயோ இது என்ன பண்ணுறது அப்படின்னு உள்ளுக்குள்ளார ஒரு கலக்கம் வந்திருக்கும் இப்போவே நிறைய பேருக்கு. நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாமியார்கிட்ட சேராதீங்கன்னு சொன்னல, சாமியாரோட சத்சங்கத்துக்கு போனால் இதான் பிரச்சனை. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா சாமியாரை மாற்றிடுவாங்களோன்னு நிறைய ஒய்ஃபுங்களுக்கெல்லாம் வந்து ஹஸ்பண்டு எங்கேயாவது சாமியார் ஆயிடுவாரோன்னு பயம். ஒய்ஃபுங்களை பார்த்து இவங்களுக்கெல்லாம் புருஷர்களுக்கெல்லாம் என்ன அப்படின்னா ஐயோ இது வேதாந்தம் கேட்டு இது எதாவது கெட்டு போச்சுன்னா என்ன பண்ணுறது, ஒழுங்காக கொடுத்தன்னு நடந்துக்கிட்டு இருந்த பொம்பளை வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆயிடுச்சுன்னா சாமியார் பின்னாடி போயிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு எல்லாத்துக்கும் பயம். ஒரு கலவரம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் இருக்கும். நான் இதெல்லாம் நேரடியாக பார்த்துருக்கேன். குழந்தைங்க வந்து யாராவது வேதாந்தம் கேட்க ஆரம்பிச்சாங்கன்னா அப்பா அம்மாவுக்கு பயம் வந்துடும். ஐயோ இவன் நம்மளை விட்டுட்டு போயிடுவானோ அப்படின்னு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது அப்படின்னா 2 படைகள் வந்து பார்த்தீங்கன்னா யுத்த பூமியில் நம்ம உட்கார்ந்துருக்கோம். இந்த 2த்துக்கும் நடுவில் இருக்கிற நம்ம ஒவ்வொருத்தரும் நம்மளை அர்ஜுனனா நினச்சிக்கோங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரே விஷாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டிக்கிட்டு இருக்கோம். விஷாதம் அப்படின்றதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா உபனிஷத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உபநிஷத் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 3 சப்தங்கள் இருக்கு. அந்த உபநிஷத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா உபனா குருவோட அருகில் போய் சமீபத்தில் போயிட்டு குரு பக்கத்தில் இருந்துக்கிட்டு நீன்றதுக்கு அர்த்தம் வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயேன நிதராம் நல்ல சாலிடா நல்ல கன்விக்ஷன் ஆகி தொடர்ந்து கண்டினியூஸாக வந்து பார்த்தீங்கன்னா நீ. அதுக்கப்புறம் ஷத்து அப்படின்றது ஒரு தாத்து, அது ஷதல் ரூ அப்படின்னு தாத்து. அதுக்கு வந்து 3 அர்த்தங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உபனிஷத்தில் வந்து 3 அர்த்தங்கள் இருக்கு. கதி விஷரண அவசாதனே அப்படின்னு வந்து 3 அர்த்தங்கள் இருக்கு. அவசாதனம் கதி அப்படின்றதுக்கு அர்த்தம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குருவை அடைதல், ஞானத்தை அடைதல். 2வது வந்து பார்த்தீங்கன்னா விஷரணம் அப்படின்ற தாத்துவோட அர்த்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன அர்த்தம்னா இந்த சம்சார முடிச்சுக்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நாட்டு போட்டு வச்சிருக்கோம். ஒவ்வொன்றும் நம்மளை தலைக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்கு. இந்த சம்சார முடிச்சுக்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விஷரணம் ஆகுது அப்படின்னா நல்லா வந்து பார்த்தீங்கன்னா தளர்ச்சி அடைதல். அதுக்கப்புறம் அவசாதனம் அப்படின்னா என்ன அர்த்தம், அவசாதன யோகம். அவசாதனம்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா நாசத்தை அடைதல். அப்போ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3ம் வந்து பார்த்தீங்கன்னா நாசம் அடைகிறது எதனாலோ அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா உபனிஷத் அப்படின்னு பேர். இந்த உபனிஷத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யாருக்கு அதிகாரம் இருக்குது அப்படின்னு கேட்கும்போது யார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விஷாதத்தை அடைந்து கன்ஃபியூஸ் ஆகி வந்து பார்த்தீங்கன்னா குருநாதர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சரணாகதி பண்ணுறானோ அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஞானத்தை அடையிறதுக்கான பாக்கியம் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குது. இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஞானத்தை அடையிறதுக்காக தான் ஜீவன் முக்தி விவேகத்துக்குள்ளார வந்திருக்கோம். நம்ம அதிகாரி ஆயிட்டோம். இங்கே மாதிரி இந்த அர்ஜுனன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப விஷாதத்தை அடைந்தவனாக விஷீதந்தம் தம் அந்த அர்ஜுனனை பார்த்து என்ன பண்றார், குருநாதரா இருக்கக்கூடிய ஜெகத்குருவா இருக்கிற ஸ்ரீகிருஷ்ணர் என்ன பண்றார், பிரகசன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நல்லா எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பார் கிருஷ்ணர். இழிச்சுக்கிட்டே இருக்கிறது அவரோட வாயுது. எப்போ பார்த்தாலும் சந்தோஷம் ஆனந்த சுரூபமா இருக்கிறவர். அவர் என்ன பண்றார், சிரிச்சுக்கிட்டே, இவன் துக்கமா இருக்கான், சிரிச்சுக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறவரை போன்று வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்றார், இதம் வச்சக வாச்ச, இந்த வச்சனத்தை வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல ஆரம்பித்தார் அப்படின்னு 10வது ஸ்லோகத்துல இது சொல்லப்பட்டிருக்கு. 11ல இருந்து என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா 31 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆத்ம தத்துவத்தை வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல உபதேசம் பண்ண ஆரம்பிக்கிறார். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சங்கரர் என்ன பண்றார், சித்தாந்தத்தை சொல்லணும் அப்படின்றதுக்காக பாஷ்யம் பண்ண ஆரம்பிக்கிறார். அப்போ அதனால பாஷ்யத்தை நம்ம ஆரம்பிச்சுவோம். பாஷ்யத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சாஸ்திரார்த்தம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒவ்வொன்றா புரிஞ்சு போங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா நான் ரிப்பீட் பண்ண மாட்டேன். ஏன்னா நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் கொடுத்துருக்கேன். ரொம்ப எலாபரேட்டாக அந்த 2வது சாப்டரில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், விசாரம் பண்ணியிருக்கோம். யாருக்காவது கிளாஸ் கேட்கணும் அப்படின்னா நேற்று கிளாஸ் 5 கிளாஸாக போட்டிருக்கு. ஒரு மணி நேரத்தில் முடித்த கிளாஸ் 5 கிளாஸ் நான் 5 மணி நேரம் பேசியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸும் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான லிங்க்கும் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருக்கேன். நான் அந்த லிங்க் எடுத்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 10 கிளாஸாவது எடுத்திருப்பேன். நான் யாருக்காவது எலாபரேட்டாக நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா உட்காந்து கேட்குற மாதிரி அதை கேட்டுக்குங்க டைம் இருக்கும் போது. நான் என்ன பண்ணுறேன், ஒரு வாட்டி அப்படியே மெதுவாக இதை வந்து கண்டினியூவாக நான் போயிடுறேன் உங்களுக்கு. ஒவ்வொன்றா பாருங்க. திருஷ்டுவாத்து பாண்டவா நீக்கம் 1வது சாப்டரில் 2வது ஸ்லோகத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆரம்பிக்குது. திருஷ்டுவாத்து பாண்டவா நீக்கம், ராஜாவா இருக்கக்கூடிய அந்த துரியோதனன் வந்து பார்த்தீங்கன்னா பாண்டவர்களுடைய சேனையை பார்த்து
அப்படின்னு 2வது ஸ்லோகம் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்குது. முதல் சாப்டர்ல 2வது ஸ்லோகம் ஆரம்பிக்குது. அங்கிருந்து ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் நயோத்ஸ்ய இதி கோவிந்தம் உக்துவா தூஷ்ணிம் பபூவஹா 2வது சாப்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா 10வது ஸ்லோகம். 2வது சாப்டர்ல 10வது ஸ்லோகம் 10 11 2வது சாப்டர்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9வது ஸ்லோகம் 10வது ஸ்லோகமா நயோத்ஸ்ய இது கோவிந்த 9 ஆமா 9வது ஸ்லோகம் 9. அந்த 9வது நான் தப்பா போட்டிருக்கேன் பாருங்க 9ன்னு போட்டுருங்க 10ன்னு போட்டிருக்கேன் நான். இதான் 10. இப்போ நம்ம படிச்சுட்டு இருக்கிறது 10. இதுக்கு முந்தின ஸ்லோகம் 9. 9வது ஸ்லோகத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா அர்ஜுனன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னு கேட்டீங்கன்னா தேர்ல வந்து பாத்தீங்கன்னா நான் யுத்தம் பண்ண மாட்டேன் நயோத்ஸ்ய இது கோவிந்த. ஏ கோவிந்தா நான் வந்து பாத்தீங்கன்னா போர் பண்ண மாட்டேன். எனக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் தாத்தாவும் என்னோட குருநாதரும் எல்லாம் கசின் பிரதர்ஸும் மாமா சித்தப்பா எல்லாம் இருக்காங்க. நான் இவங்களெல்லாம் கொண்டுட போறேன் அப்படின்ட்டு என்ன பண்ணிட்டான் அப்படின்னா எல்லாத்தையும் விட்டுட்டு தேர் சக்கரத்துல உட்காந்துட்டான். இப்ப நம்மள்கிட்ட பூர்த்தி பார்க்கணும்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சுவாமி என்னால ஒன்றும் பண்ண முடியாது சாமி. என்னால கிரகஸ்தாசிரம தர்மத்தையும் பண்ண முடியல. என்னால வந்து பாத்தீங்கன்னா சன்னியாசாசிரம தர்மத்தையும் பண்ண முடியல. என்னால ஒன்றும் பண்ண முடியல சுவாமி அப்படின்னு நம்ம எல்லாம் வந்து ஸ்ட்ரக் ஆகி நிற்கிற ஸ்டேஜ் தான் வந்து பாத்தீங்கன்னா அர்ஜுனனோட ஸ்டேஜ். அப்ப அர்ஜுனனோட நிலையில வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம இருக்கிறோம் அப்படின்னு பொருத்தி வச்சுக்கணும். இந்த இடத்துல இவ்வாறு உட்கார்ந்த பிறகு இப்ப நம்ம கேள்வி வருது என்ன அப்படின்னா ஆச்சாரியார் சொல்றாரு இது ஏதது அந்தக பிராணினாம் சோக மோகாதி சம்சார பீஜபூத என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லா சம்சாரிகளுக்கும் என்ன உண்டாகுதுன்னா ஏதது அந்தகா இந்த முதல் அத்தியாயத்துல 2வது ஸ்லோகத்துல இருந்து 2வது அத்தியாயத்துல வந்து 9வது ஸ்லோகம் வரைக்கும் 46 + 9 46 9 வந்து பார்த்தீங்கன்னா 55 ஸ்லோகத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த சம்சாரத்துல வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மோகம் இருக்குமோ ஒரு சோகம் இருக்குமோ நமக்கு எல்லாத்துக்கும் சோகம் இருக்கு எல்லாத்துக்கும் ஒரு மோகம் இருக்கு. நமக்கு மட்டுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு குரங்குக்கு கூட இருக்கு. நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்லிட்டே இருக்கேன்ல குரங்கை பாருங்க. ஒரு குரங்கு ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு குரங்கு குட்டி வந்து பார்த்தீங்கன்னா செத்து போச்சு. இந்த குரங்கு குட்டி செத்து போனோன்னா என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா கை குழந்தையா இருக்கிற குரங்கு செத்து போச்சு. அம்மா என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த குரங்கு குட்டியை வந்து பார்த்தீங்கன்னா விடவே விடாது. இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல பாடம். விடவே விடாது. நான் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி ஃபீடிங் பண்ணிட்டு இருக்கிறதுனால அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சோகமாக அந்த குழந்தைய வச்சுக்கிட்டே நிற்கும். உயிர் போயிடுச்சு அந்த குழந்தை. உயிர் போனாலும் கூட வந்து பார்த்தீங்கன்னா பிரியாமல் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை கையில் தூக்கிக்கிட்டே அலையுது. நான் என்ன பண்ணுவேன் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஃபுட்டு வந்து பார்த்தீங்கன்னா மற்ற குரங்குகளுக்கு இருக்கிறதோட அதிகமாக கொடுத்து சோகமாக இருக்கேன் என்ன பண்ணுறது நம்மளால என்ன பண்ண முடியும் கொஞ்சம் அதிகமாக பழங்கள் கொடுக்கறது இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். அது விடவே விடாது. மெதுவாக 2 நாள் ஆகும் 3 நாள் ஆகி 4 நாள் ஆகி அந்த குட்டியை வந்து கையிலேயே பிடிச்சிக்கிட்டு மரம் தவிக்கிட்டு இருக்கோம். இல்லைன்னா எங்கேயாவது உட்காந்து சோகமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். மெதுவாக அந்த பாடி வந்து பார்த்தீங்கன்னா டீகம்போஸ் ஆகி அது ஒரு நாள் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியே லீக் ஆகி லிக்விடாக வந்து பார்த்தீங்கன்னா விழ ஆரம்பிச்சு. அந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதால் பிடிக்க முடியாமல் ஒரு கிளையில மாட்டிக்கிச்சு. இதால் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அந்த கிளையிலேயே அந்த இது சரீரை மாட்டிடுச்சு. இது உட்காந்து காலையிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா மத்தியானம் வரைக்கும் அந்த பாடியை எடுக்க முடியாமல் அந்த கிளையில மாட்டி இருக்கிற பாடியை பார்த்து இருந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா போச்சு. அப்போ சரீரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சகல ஜீவராசிகளுக்கும் தன்னோட குட்டி வந்து பார்த்தீங்கன்னா இறந்து போனாலோ எல்லா சரீரத்துக்கும் எல்லா ஜீவராசிகளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா துக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. அப்போ மனுஷங்க மட்டும் இல்லை சகல ஜீவராசிகளுக்கும் நமக்கு வெளியில தெரியாமல் இருக்கு. அவ்வளோதான் விஷயம். நம்ம அழுது புலம்புறோம். நிறைய ஜீவராசிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எறும்பு செத்து போச்சுன்னா இன்னொரு எறும்புக்கு என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரிய போறது இல்லை. ஆனா ஆச்சாரியர் சொல்றாரு என்னன்னு கேட்டீங்கன்னா ஏததந்தக இந்த 55 ஸ்லோகத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்கார் சர்வ பிராணினாம் எல்லா பிராணிகளுக்கும் என்ன நடக்குது அப்படின்னா சோக மோகாதி சம்சார பீஜபூத எல்லாத்துக்கும் சோகம் இருக்கு. எல்லாத்துக்கும் ஒரு மோகம் இருக்கு. சோகத்துக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மோகம் தான். நமக்கு தெரியவே மாட்டேங்குது. பிறந்தா இறந்து போகணும் அப்படின்றது தெரியவே மாட்டேங்குது. அவர் இறந்து போயிட்டார் இவர் இறந்து போயிட்டாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் சொல்லிகிட்டே இருக்கோம். நம்ம இறந்து போனதுக்கு பிறகு யார் மெசேஜ் கொடுப்பா? வேற ஒருத்தர் மெசேஜ் கொடுத்துட்டு இருப்பாங்க. ஐயோ இது வரைக்கும் நல்லா இருந்தார் போயிட்டார் அப்படின்னு. அப்போ இந்த உலகத்தில் நடந்துகிட்டு இருக்கிறது இதே தான் நடந்துகிட்டு இருக்கு. அனாதி காலத்திலிருந்து இதான் நடந்துகிட்டு இருக்கு. பிறந்தவன் இறப்பான். இதான் சித்தாந்தம். இதான் யதார்த்தம். இதுதான். ஆனால் நம்ம என்ன பண்ண மாட்டேன்றோம் அப்படின்னா இந்த யதார்த்தத்தை வந்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சிக்கவே மாட்டேன்றோம். ஒரு நாள் போயிடுவோன்றது யாருக்குமே தெரியவே மாட்டேங்குது. அப்போ அதுக்கு என்ன பேர் அப்படின்னா அதான் மோகம் அப்படின்னு பேர். ரொம்ப அட்டாச்மெண்ட் வைக்கிறோம். ரொம்ப அட்டாச்மெண்ட் என்ன பண்ணும்? மிகப்பெரிய துக்கத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். எந்த அளவுக்கு அட்டாச்மெண்ட் அதிகமாகுதோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு துக்கமும் சோகமும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகிட்டே இருக்கும்.
அப்ப சோகத்துக்கு காரணம் மோகம். சரி, அந்த மோகம் ஏன் உண்டாகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சரிய சொல்றாரு, மோகாதி சம்சார பீஜபூத. இந்த சம்சாரத்துக்கு எது காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த சோக மோகம் தான் பாத்தீங்கன்னா சம்சார காரணம். நம்ம என்ன பண்றோம், அந்த சோகத்தையும் அந்த மோகத்தையும் நாசம் பண்றதுனால வேற வேற காரியத்தை பண்ண ஆரம்பிச்சோம். நிறைய கர்மங்களை பாத்தீங்கன்னா சோகத்தை நாசம் பண்றதுக்காகவும் மோகத்தினாலையும் நிறைய புண்ணியம் பாப்பம் எல்லாம் பண்றோம். அதுதான் பாத்தீங்கன்னா அப்ப என்ன பண்ணணும், சோகமும் மோகமும் தான் சம்சாரத்துக்கு பீஜம், விதை போன்றது அப்படின்னு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் அந்த பீஜபூத தோஷோத்பவ காரண பிரதர்ஷனார்த்தத்துவேன வியாக்கியேயோ கிரந்தக. இந்த சோக மோகம் தான் பாத்தீங்க அப்படின்னா சம்சாரத்துக்கு பீஜம், இந்த சம்சாரத்துக்கான காரணம் அப்படின்றத பாத்தீங்கன்னா காட்டுறதுக்காக. இந்த சோக மோகம்ல பாத்தீங்கன்னா மோகம் இருக்குல்ல, அந்த மோகம் என்ன ரூபம் சாமி அப்படின்னா கண்ணை கட்டி வைக்கிற மோகம், இருட்டுன்னு அர்த்தம். ஒன்ன வேற ஒன்னா நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா அதுக்கு என்ன காரணம், ஒண்ணு அனித்தியம்னு தெரியுது, நம்ம பிறந்தோம் நம்ம எல்லாம் இறந்து போவோம் அப்படின்னு தெரியுது. என் பாட்டா இல்லை, தாத்தா இல்லை, பூட்டன் இல்லை, பாட்டி இல்லை, எல்லாம் போயிட்டாங்க. இருந்தாலும் நமக்கு பாத்தீங்க அப்படின்னா எல்லாம் நித்தியம் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோமே, அப்ப அதுக்கு பேரு மோகம். அந்த மோகம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அவித்யா ரூபம், அஜ்ஞானம். ஒரு இருட்டில் அது பாத்தீங்கன்னா கைத்தை மறைச்சு அதுல கைத்தை பாத்தீங்கன்னா பாம்பா காட்டுறது எது, அரை இருட்டு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா என்னுடைய கண்களை கட்டி பாத்தீங்கன்னா என்ன பண்ணுது அப்படின்னா இல்லாததை வேற ஒன்ன பாத்தீங்கன்னா சத்திய மாதிரியே இந்த உலகத்தை காட்டுது. அந்த உலகத்தை காட்டுறது தான் மோகம்னு பேரு. அப்ப சோக மோகம்னா என்ன அர்த்தம், சோகத்துக்கு காரணம் மோகம், அந்த மோகம் தான் அவித்யா, அந்த அவித்யா தான் பாத்தீங்கன்னா இந்த மொத்த சம்சாரத்துக்கும் காரணம். அதை காட்டுறதுக்காக பாத்தீங்கன்னா இந்த வியாக்கியானம் பாத்தீங்கன்னா ஆரம்பிக்கப்படுகிறது அப்படின்னு ஆச்சாரியார் பிரதிஜ்ஞா பண்றார். ஆயிடுச்சா? இப்ப நம்ம இதுல அப்ளை பண்ணிக்கிட்டே வாங்க ஒவ்வொன்னா. ததாஹி, அது போலவே அர்ஜுனேன ராஜ்ய குரு புத்திர மித்திர சுகிருத் ஸ்வஜன சம்பந்தி பாந்தவேஷு. அர்ஜுனன் பாத்தீங்கன்னா யுத்த காலத்துல நிக்கிறான். யுத்த காலத்துல பாத்தீங்கன்னா இருக்கும்போது எதிர்க்க யார் இருக்கா, ராஜ்யத்து மேல அவனுக்கு பெரிய பற்றுதல் இருக்கு, அட்டாச்மெண்ட். குருக்கு மேல பாத்தீங்கன்னா பெரிய அபிமானம் வச்சிருக்கான். ஆச்சாரியார் இருக்கார், பிதாமகர் இருக்கார், பீஷ்மர் இருக்கார். கூட பாத்தீங்கன்னா புத்திரர்கள், இவனோட நிறைய பிள்ளைங்கள்லாம் பாத்தீங்கன்னா பிள்ளைகள் மாதிரியான ஸ்தானத்துல நிக்கிறாங்க நிறைய. அர்ஜுனனுக்கு பாத்தீங்கன்னா 70-75 வயசு இந்த யுத்தம் நடக்கும் போது. அப்போ பாத்தீங்கன்னா 70-75 வயசு, இப்ப இருக்கிற வயசுக்கும் அதுக்கும் கனெக்ட் பண்ணாதீங்க, அது வேற இது. அப்போ 70-75 வயசுல யுத்தத்துல நிக்கிறான் அப்படின்னா 25 வயசுல அவனோட கசின் பிரதர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் மேரேஜ் ஆயிருக்கும். கசின் பிரதர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் குழந்தைங்க இருப்பாங்க, எல்லாம் பெரிய பெரிய பசங்களா இருப்பாங்க, 30, 35, 40, 50 வயசுல இருப்பாங்க. இவங்க பசங்களும் பாத்தீங்கன்னா உப பாண்டவர்களா பாத்தீங்கன்னா இருக்காங்க இவங்க சேனையில இருக்கிற மாதிரியே எதிர்த்த சேனையிலையும் பல பிள்ளைங்கன்ற மாதிரி அப்பா சித்தப்பா பெரியப்பான்னு நிறைய குழந்தைங்க பேசிட்டு இருந்திருப்பாங்க. அப்ப பாத்தீங்கன்னா புத்திர மித்திர நிறைய ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டு பக்கமும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அதுக்கப்புறம் சுகிருத்து, நல்ல வெல்விஷரா இருக்கக்கூடியவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அது இல்லாம ஸ்வஜன, தனக்கான பாத்தீங்க அப்படின்னா ஸ்வஜனம் அப்படின்னா என்ன அர்த்தம், சொந்தக்காரங்க நிறைய பேர் இருப்பாங்க, ரிலேட்டிவ்ஸ். அது இல்லாம சம்பந்தி, இவன் கல்யாணம் பண்ண இடத்துல பாத்தீங்கன்னா நிறைய பாத்தீங்கன்னா மனைவி சம்பந்தமா இருக்கிற நிறைய பேர் இருப்பாங்க. இவங்க எல்லாம் ரெண்டு சேனலையும் இருக்காங்க. இந்த எல்லாத்தையும் பேர் என்ன பேரு அப்படின்னா பாந்தவேஷு அப்படின்னு பேரு. நம்மளை எல்லாத்தையும் பவுண்டு பண்ணுறதுக்கு பேரு பாந்தவாகான்னு பேர், பந்துக்கள்னு பேர். பேரே பாத்தீங்கன்னா பந்துக்கள்னு பேர், கயிறுன்னு அர்த்தம். ட்ராப், நமக்கு எல்லாத்துக்கும் ட்ராப் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம சொந்தக்காரங்க தான் ட்ராப். வலையில மாட்டிக்கிட்டு இருக்கோம், நம்ம எங்கேயும் போக முடியல, இந்த பக்கம் நகர முடியல, அந்த பக்கம் நகர முடியல, எல்லாத்தையும் சுற்றி வச்சு 4 பக்கமும் கட்டி வைக்கப்பட்டிருக்கோம் நம்ம. இந்த பாந்தவர்கள் இடத்துலையும் சொந்தக்காரங்க மத்தியிலையும் நமக்கு என்ன புத்தி இருக்கு அப்படின்னா சொல்றார், அகம் ஏஷாம். முக்கியமானது, ஹைலைட் பண்ணிங்க. அகம் ஏஷாம் அப்படின்னா நான் இவர்களுடையவன். நான் பாத்தீங்கன்னா என்னோட அப்பாக்கு புள்ள, என்னோட குருநாதருக்கு சிஷ்யன், என்னோட மனைவிக்கு நான் பாத்தீங்க அப்படின்னா கணவன், என்னோட பேர குழந்தைங்களுக்கு நான் தாத்தா பாட்டி, இது மாதிரி என்னுடைய மித்திரர்களுக்கு நான் மிகவும் மித்திரன். இது மாதிரி ஒவ்வொருத்தரோடையும் நமக்கு என்ன பண்ணியிருக்கோம், இவர்களுடையவன் நான். நம்மகிட்ட முதல் இது பாத்தீங்கன்னா மோகம் இருக்கு. இவர்களுடையவன் நான் என்றும், ஏஷாம் அகம் ஏஷாம், இவர்களுடையவன் நான், அகம் ஏஷாம் மம ஏதே. அடுத்தது என்னது, என்னுடையவர்கள் இவர்கள். இவங்க எல்லாம் என்னுடைய சொந்தக்காரங்க, என்னோட ஃப்ரெண்டு, என்னோட குருநாதர், என்னோட தாத்தா பாட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா சுத்தி இருக்கிறவங்களை எல்லாம் இவர்கள் என்னுடையவர்கள், நான் இவர்களுடையவன்
இவர்கள் என்னுடையவர்கள் அப்படின்னு நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, இது ஏவம் பிராந்தி நிமித்தகா. இது வாஸ்தவத்துல என்ன அப்படின்னா, நம்மளை அறியாததுனால உண்டாகிற பிராந்தி. பிராந்தினா என்ன அர்த்தம் சுவாமி அப்படின்னா, ஒன்ன வேற ஒன்னா பாக்குற விபரிய ஞானத்துக்கு பேரு. கைத்த பாம்பா பாக்குற மாதிரி பாக்குற ஞானத்துக்கு பேர் பிராந்தின்னு பேர். ரெண்டா தெரிஞ்சா அது பிராந்தின்னு அர்த்தம். 2 சந்திரன் தெரியுதுன்னு என்ன அர்த்தம்? இருக்கிறது ஒரு சந்திரன் தான். 2 சந்திரன் தெரியுதுன்னா கேட்ராக்ட் ஆபரேஷன் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம் ஆகுது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நமக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா எப்படி தெரியுது அப்படின்னா, நான் அப்படின்றது என்னன்னு தெரியாம நான் தேகம் அப்படின்னு நினைச்சு நான் என்ன பண்றேன், மோகத்தை அடையிறேன். அப்ப இந்த தேகத்தோடு சம்பந்தமா இருக்கக்கூடிய எல்லா உறவுகளையும் சத்தியம்னு நினைச்சு, இந்த தேகத்தையும் சத்தியம் நினைச்சு நான் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய சோகத்தையும் மோகத்தையும் நான் அடைகின்றேன். அப்ப பாத்தீங்கன்னா இதுக்கு பேரு பிராந்தி நிமித்தம்னு பேரு. பிராந்திக்கு காரணம் என்ன அப்படின்னா இதேதான். இவர்களுடையவன் நான், என்னுடையவர்கள் இவர்கள். இதுதான் நம்ம எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா முக்கியமான ப்ராப்ளம் இதுதான். அப்போ பாத்தீங்கன்னா இதை வச்சுக்கணும் நல்லா. அகமேஷாம் மம ஏதே, இதுலதான் மாட்டிட்டு இருக்கோம். நீங்க இல்ல சாமி அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது. இந்த உலகத்துல இருக்கிற, நான் குரங்கு எக்ஸாம்பிள் சொன்னது என்னன்னு கேட்டீங்கன்னா, குரங்குக்கு கூட என்ன இருக்கு, நம்மளோட அறிவு கம்மி தானே. அந்த குரங்கு கூட பாத்தீங்கன்னா டீகம்போஸ் ஆகிறதுக்கு, பாடிக்கு டீகம்போஸ் ஆகிறதுக்கு 4 நாள் வரைக்கும் துணி மாதிரி ஆயிப்போச்சுங்க அந்த பாடி. அந்த குரங்கோட பாடி பாத்தீங்கன்னா துணி மாதிரி ஆயிப்போச்சு. அது உள்ளுக்குள்ளாரெல்லாம் டீகம்போஸ் ஆயிடுச்சு. ஏன்னா பாடியே சின்ன பிறந்த குழந்தை எப்படி இருக்கும், உள்ளுக்குள்ளார ஃப்ளஷ் மட்டும்தான் இருக்கும். அதுவும் போன்லாம் கிரியேட் ஆயிருக்காது அதிகம். அப்படியே துவண்டு போயிடுச்சு. துணி மாதிரி தூக்கிட்டு அலைஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. சோகமா உட்காந்துரு. அப்ப குரங்குக்கு கூட பாத்தீங்கன்னா இது என்னோட குழந்தை அப்படின்ற மோகம் இருக்கு. நமக்கும் பாத்தீங்க அப்படின்னா அதே தான். பிரம்மசூத்திரத்துல சொல்லும் போது பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் முதல் பாஷ்யத்தை ஆரம்பிக்கும் போதே சொல்றார், இது என்னப்பா அப்படின்னா பசுபிர்சமானக அப்படின்னு ஒரு நியாயம் சொல்றார். இந்த லோக்கத்துல இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா அனிமல்ஸுக்கும் நமக்கும் எந்த ஒரு டிஃபரன்ஸும் இல்லவே இல்லை. எந்த ஒரு டிஃபரன்ஸும் இல்லை. எல்லாரும் பாத்தீங்க அப்படின்னா ஒரே மாதிரிதான். அனிமல்ஸா இருக்கட்டும் இல்ல மனுஷனா இருக்கட்டும், இதுக்கும் நமக்கும் என்ன, குரங்குக்கும் நமக்கும் என்ன டிஃபரெண்ட் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, குரங்கும் சோகப்படுது, நாய்க்குட்டியும் சோகப்படுது, பூனைக்குட்டியும் சோகப்படுது, நம்மளும் பாத்தீங்க அப்படின்னா சோகத்தை அடையும். அப்ப ரெண்டுமே பாத்தீங்கன்னா ஏதாவது வித்தியாசம் இருக்கா சாமினா ஒண்ணுமே இல்லை. அதனால பாத்தீங்கன்னா நியாயம் பண்ணும் போது பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் சொல்லிட்டாரு, பசுபிஷ்ச அவிசேஷாத் அப்படின்றார். பசுபிஷ்ச அவிசேஷாத் அப்படின்னு ஒரு நியாயத்தை சொல்றார். பசுக்களோடு சமமானவர்கள் நாம், அனிமல்ஸுக்கு ஈக்குவலா இருக்கும். நம்ம புத்தி இல்ல. அப்ப புத்தி இல்லாம இருக்கிறது தான் பாத்தீங்கன்னா பிராந்தின்னு பேரு. இதுதான் பாத்தீங்கன்னா மோகம், இதுதான் அவித்யா, அஜ்ஞானம் அப்படின்னு பேரு. இதை நிமித்தமா வச்சுக்கிட்டு நான் பாடின்னு என்ன நினைச்சுக்கிட்டு சுத்தி இருக்கிற என்னோட புள்ள எல்லாத்தையும் நான் பாடின்னு பாக்குறேன். என்ன பாடின்னு பாக்குறதுனாலதான் மற்றவங்களையும் நான் பாடின்னு பாக்குறேன். இந்த தேகத்தை விட்டு போக கூடாதுன்னு நான் நினைக்கிறதுனால மற்றவங்க தேகமும் விட்டு போக கூடாது அப்படின்னு நான் பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்நேகத்தோட, ஸ்நேக விச்சேதாதி நிமித்தம் எனக்கும் அவங்களுக்கும் இருக்கிற சம்பந்தம் பாத்தீங்கன்னா எங்க விட்டு போயிடுமோ, இறந்து போயிட்டா பாடி போயிடும், டெட் பாடி ஆயிடுவாங்க, போய் ஸ்மசானத்துல போய் பாத்தீங்கன்னா புதைச்சிருவோம், எரிச்சிருவோம். அதுக்கப்புறம் அவங்க இருக்க மாட்டாங்க. ஐயோ என்னோட குழந்தை இருக்காது, நான் இருக்க மாட்டேன், என்னோட அப்பா இருக்க மாட்டாரு, என்னோட மனைவி இருக்க மாட்டாங்க, போயிடுவாங்களோ இல்ல அவங்கள விட்டுட்டு நான் போயிடுவேனோ, இல்ல பாத்தீங்கன்னா என்னை விட்டு அவங்க போயிடுவாங்களோ அப்படின்னு நமக்குள்ளார என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேகம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா போய் தானே ஆகும். தேகம் போய் தான் ஆகும். ஆனா அந்த விஷயத்துல நமக்கு எல்லாத்துக்கும் பயம். ஏன் அப்படின்னா ஸ்நேகம், ரொம்ப ஸ்நேகம், அட்டாச்மெண்ட். அதை நிமித்தமா வச்சுக்கிட்டு பாத்தீங்கன்னா இது எங்க விட்டு போகுமோ அப்படின்னு விச்சேதாதி நிமித்தம், இது விட்டு போயிடுமே, பிரேக் ஆயிடுமே அப்படின்னு நிமித்தமா வச்சுக்கிட்டு ஆத்மனக சோகமோகோ, தனக்கு பாத்தீங்கன்னா நமக்கு என்ன உண்டாகுது, சோகமோகோ பிரதர்சித்தோ. இதை பாத்தீங்க அப்படின்னா அர்ஜுனனுக்கு பாத்தீங்கன்னா என்ன உண்டாச்சு, சோகமும் மோகமும் அவனுக்கு உண்டாயிற்று. அவனுக்கு உள்ளுக்குள்ளார பாத்தீங்கன்னா ஐயோ என்னோட குருநாதர்லாம் நிக்கிறாங்களே, நான் கொன்றுவேன், இல்ல அப்படின்னா அவர்கள் என்னை கொன்று விடுவார்கள், ஒன்னு அவங்கள விட்டு நான் பிரியணும், இல்ல அப்படின்னா என்னை விட்டு பாத்தீங்கன்னா இவங்கெல்லாம் பிரிஞ்சு போயிடுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நினைச்சுக்கிட்டு நமக்கும் இதே தான். இதை காட்டுறதுக்காக பிரதர்ஷித்தோ, சோகமோகோ பிரதர்ஷித்தோ, இத சோகத்தையும் மோகத்தையும் எல்லா ஜீவராசிகளுக்கும் காமனா இருக்கு அப்படின்னு காட்டுறதுக்காக கதம் பீஷ்மகம் சங்கே அப்படின்னு பாத்தீங்கன்னா 5வது ஸ்லோகம் 2வது அத்தியாயத்துல பாத்தீங்கன்னா 5வது ஸ்லோகத்துல 5வது ஸ்லோகமா கதம் பீஷ்மகம் 4
4 2:4 வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேள்வி கேட்கிறான் அர்ஜுனன். கிருஷ்ணா, நான் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பீஷ்மரையும் இந்த துரோணரையும் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நான் கொல்லுவேன்? நான் கொல்றதை காட்டில நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிச்சை எடுத்து திரியலாம். கதம் பீஷ்மமகம் சங்கே துரோணம் ச மதுசூதன இசுபி பிரதியோத்ஸ்யாமி பூஜார் ஹாவரி சூதன அப்படின்னு ஒரு ஸ்லோகம், 4வது ஸ்லோகம் 2:4. அர்ஜுனன் கேட்கிறான், என்னுடைய குருநாதரையும் என்னுடைய தாத்தாவையும் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டனாரையும் நான் கொல்றதை காட்டிலும் நான் வந்து பார்த்தீங்கன்னா பிச்சை எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சன்னியாசிகள் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிச்சை எடுத்து தெரியலாமே. அதனால குரு நகத்வா மகானுபாவான் ஸ்ரேயோ போக்தும் பைக்ஷம் அபீகலோகே 5வது ஸ்லோகத்துல சொல்றான். நான் இந்த குருக்களையும் என்னுடைய தாத்தாவையும் பெரிய பெரிய மகான்களையும் நான் கொல்றதை காட்டிலும் நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சன்னியாசி ஆகி வந்து பார்த்தீங்கன்னா பிச்சை எடுத்து மரத்தடியில் நின்றுக்கிட்டு பிச்சை வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கலாம், அது ரொம்ப சிறந்தது அப்படின்னு அவன் என்ன பண்றான், சந்நியாசம் எடுத்துக்கலாம் அப்படின்னு அவனுக்குள்ளார முதல் தாட்டு வருது. இப்போ யாருக்காவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா என்னடா இது போயிடலாமோ, சாமி மாதிரி நிம்மதியாக இருந்துடலாமோ, சாமிக்கு தான் எந்த ஒரு பந்த பாசம் இல்லை, நிம்மதியாக இருக்காரு, அதே மாதிரி நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா நிம்மதியாக இருந்துடலாமோ, எல்லாத்தையும் விட்டுட்டு எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போயிடலாமா அப்படின்னு யாருக்காவது தோணுச்சு அப்படின்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அர்ஜுனனுக்கு மோகம் உண்டான மாதிரியே நமக்கும் மோகம் உண்டாகும். அப்போ அவன் நினைச்சுக்கிட்டா என்னன்னு கேட்டீங்கன்னா, காவியை உடுத்திக்கிட்டு மரத்தடியில் போய் உட்காந்து எல்லாம் சால்வ் ஆயிடணும்னு அவன் நினைச்சிட்டு இருக்கான். அதே மாதிரி எல்லாரும் நினைக்கிறாங்க, ஆனா வாஸ்தவத்துல அதெல்லாம் இல்லை. அது மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உட்கார்ந்தீங்கன்னா துக்கி ஆகி உட்கார முடியாது. திருவண்ணாமலைக்கு வந்தீங்கன்னா நிறைய சன்னியாசிகள் ஏக்கத்தோட உட்கார்ந்துக்கிட்டு அப்படியே இறுகி போய் ஃப்ரீஸ் ஆகி போய் மகா துக்கிகளா வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சன்னியாசிகள் வந்து உட்கார்ந்துருக்காங்க, எஸ்கேபிசம். அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அர்ஜுனன் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சன்னியாசம் பண்ணோம் அப்படின்னா தப்பா போயிடும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த அர்ஜுனனோட மனநிலையை பார்த்து தான் இங்கே ஆச்சாரியார் சொல்றாரு, அவனுடைய சோகத்தையும் மோகத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறது மாதிரி 4வது ஸ்லோகம் 5வது ஸ்லோகங்கள்லாம் 2வது அத்தியாயத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா விசாரம் பண்ற. சோக மோகாபியாம் ஹி அபிபூத விவேக ஞானக. நமக்கு என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னா, ஒரு சோகம் வந்தாலோ ஒரு மோகம் வந்தாலோ என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னோட ஒரு சிஷ்யர் இருந்தார். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பழைய வீட்டில் ரமணாசிரம் பக்கத்தில் பழைய வீட்டில் இருந்தேன். ஒரு 15 பேர் சாதுக்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாடம் படிச்சுட்டு இருந்த சமயம் போன கோர்ஸ் அது நல்லா ஜென் இருப்போம் சாதுக்கள். எங்கள் மடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பூனை எப்படியோ வந்துருச்சு. பூனைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபீடிங் பண்ணுவோம். ஒரு 10, 15, 25 பூனை ஆயிடுச்சு. பூனை வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பூனை பண்ண மாதிரியே இருக்கும். ஒரு 4 பூனைங்க 5 பூனைங்க எப்போவுமே ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும், குள்ள பெற்று கொடுக்கும். இது மாதிரியே நடந்துட்டு இருக்கு. எல்லாத்துக்கும் வீடு கட்டியெல்லாம் கொடுத்து சின்ன சின்ன டப்பாலாம் வச்சு எல்லாம் பாதுகாத்துட்டு இருந்தோம். என் மடியில் உட்காந்து பிரம்மசூத்திரம்லாம் நிறைய பூனை கேட்டுருக்கு. பிரம்மசூத்திரத்துலேருந்து பிருகதாரண்யத்துலேருந்து அகம் பிரம்மாஸ்மி உபதேசத்தெல்லாம் நிறைய பூனைகள் கேட்டு உதாரணம் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் அநேகமா. அப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாள் ஒரு குட்டிங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 குட்டிங்க ரொம்ப பிரியமாக இருந்துச்சு. பிறந்து ஒரு 2 மாதம் 3 மாதம் தான் இருக்கும். வெளியில் காம்பவுண்டு வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரீட் டாக் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் போச்சு அப்படின்னா ஸ்ட்ரீட் டாக் வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு ஹண்ட் பண்ணுறோம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாய்ங்க வந்து நாங்கள் எப்பவுமே டோரை க்ளோஸ் பண்ணியே வச்சுருப்போம், டோரை ஓப்பன் பண்ணவே மாட்டோம். ஏதோ ஒரு அசம்பாவிதம் ஈவினிங்கில் கிளாஸ் முடிஞ்சோன்னா என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, கதவு யாரும் போனவங்க வந்து பார்த்தீங்கன்னா கதவை க்ளோஸ் பண்ணாமல் போயிட்டேன். இந்த குட்டிங்க என்ன பண்ணிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட் வெளியில் அப்படி போச்சோ இல்லையோ அந்த நாய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 குட்டியும் பூனை குட்டியும் அடிச்சிருச்சு. அடித்த மாத்திரத்தில் அப்படியே கொலையுயிரும் குத்துயிரும் கொலையுயிருமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி வந்து பூனை குட்டி தவிக்குது. இன்னொரு குட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஸ்பாட்லேயே அவுட் ஆயிடுச்சு. அவுட் ஆனோன்னே என்னோட சிஷ்யர் வந்து பார்த்தீங்கன்னா நான் சன்னியாசம் கொடுத்துருக்கேன், பிரணவ் சுருப்பானந்தான்னு பேர், இங்கே இப்போ இருக்கார். அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கல்லை தூக்கிக்கிட்டு கோபம் வந்துருச்சு அவருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா டெய்லி ஃபீடிங் பண்ணிகிட்டு இருக்கோம், டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஸ்நேகமாக இருக்கும். கல்லை தூக்கிட்டு அந்த நாயை எப்படியாவது நான் அடித்து கொல்ல போகிறேன் அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் பார்க்குறேன். ஒரு ரவுடிகள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சினிமாலெலாம் பார்ப்போம்ல, தன்னோட குடும்பத்தில் இருக்கிறவங்க யாரையாவது அடிச்சு கொண்டுட்டா வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஒரு ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா வில்லன்களை எல்லாத்தையும் கொல்றதுக்கு துணிஞ்சு கையில் கத்தி எடுத்துக்கிட்டு திரிவாரோ, இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா என்னோட சிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா கையில் 2 செங்கலை எடுத்துக்கிட்டு தெருவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரீட்டில் வந்து எங்கள் ஸ்ட்ரீட்டில் யாருமே இல்லை, ஸ்ட்ரீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாயை தேடி அலையிறாரு. எனக்கு பார்க்கும்போது தான் தெரிஞ்சு ஐயோ இவ்வளோ மோகம் வந்து பார்த்தீங்கன்னா உண்டாயிருக்கு. அப்போ நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பூனைக்குட்டிக்கு மேலே நமக்கு என்ன அட்டாச்மெண்ட் இருக்குது யோசிச்சு பாரு. இதான் யதார்த்தம், அதோட விதி முடிஞ்சு போச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால கிராஸ் பண்ணி போக முடியல. அது ஆத்மா, அந்த ஆத்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சரீரம் முடிஞ்சு போச்சு, அடுத்த சரீரம் கிடைச்சிரும். ஆத்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மரணம் இல்லை, தேகத்துக்கு தான் மரணம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா தெரியல நமக்கு.
இவர் என்ன பண்ணார் அப்படின்னா அவரை சாந்தப்படுத்துறதுக்கு எனக்கு ரொம்ப பெரிய பிரயத்தனப்பட வேண்டியதாயிடுச்சு. அதுக்கப்புறம் அவர் சாந்தமாய் அடுத்து அந்த பூனையை வந்து பார்த்தீங்கன்னா சின்ன அடிபட்ட பூனையை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போய் அதை ட்ரீட் பண்ணி சரியா நான் அதுக்கப்புறம் ஒரு சங்கல்பம் பண்ணேன், இனி பூனையே வளர்க்கக்கூடாது அப்படின்னு. இப்போ கீழே கூட பூனை இருக்கு, தொட்டு கூட பார்க்க மாட்டேன், தூரத்திலேயே நமஸ்காரம் பண்ணிட்டு போயிடுறது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவர் நம்ம ஞானானந்த சுவாமி சொல்லுவார், எட்ட இருந்துக்கிட்டு கிட்ட இருக்கணும். ஞானானந்த சுவாமி திருக்கோவிலூர்ல ஞானானந்த சுவாமி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று சொல்லுவார், ஒரு வச்சனம் நல்லா புரிஞ்சுக்கணும். எட்ட இருந்துக்கிட்டு கிட்ட இருக்கணும். எட்ட இருந்துக்கிட்டா தூரத்துல இருந்துக்கிட்டு எல்லா ஜீவராசிகளுக்கும் பக்கத்துலயும் இருக்கணும். இப்ப நாங்க ஒரே ஒரு பாலிசி வந்து பார்த்தீங்கன்னா ஞானானந்த சுவாமி சொல்ற அந்த பாலிசி தான் ஃபாலோ பண்றது. எல்லா ஜீவராசிகளுக்கும் பக்கத்துல இருப்போம், எல்லாத்துக்கும் சேவை பண்ணுவோம். ஆனா யாரோடையும் வந்து பாத்தீங்கன்னா எட்ட தான் இருப்போம். ஒரு லிமிட்டுக்கு மேல அட்டாச்மெண்ட், மோர் அட்டாச்மெண்ட்லாம் எங்கேயுமே வச்சுக்கிறது. எந்த அட்டாச்மெண்ட்டும் இல்லாம விலகி நிக்கிறது. அவங்களுக்கு என்ன உண்டோ அதுக்கான விஷயங்களை மட்டும் பண்ணிக்கிட்டு விலகியே நிக்கிறது, மோகத்துக்குள்ளாரையே போறது இல்லை. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அப்படி இருந்தோம் அப்படின்னா சேஃபா இருக்கலாம், எது நடந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா சேஃபா இருக்கலாம். நம்ம என்ன பண்றோம் தெரியுங்களா, ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா எட்ட இருந்தாலும் ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றோம், நம்ம எல்லா இடத்துலயும் மெர்ஜாய் போயிடும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றாரு, சோக மோகாபியாம் ஹி, சோகமும் மோகமும். என்னோட சிஷ்யருக்கு என்ன ஆயிடுச்சு, சோகம் வந்துச்சு அந்த பூனைக்குட்டியா இது பண்ணோன்னு. அப்போ மோகம் வந்து என்ன பண்ணிடுச்சு, கண்ணை மறைச்சிடுச்சு. தான் சன்னியாசின்றத மறந்துட்டு என்ன பண்ணார், அந்த சமயத்துல அந்த நாய் கையில கிடைச்சிருந்துச்சு, அவ்வளவுதான் முடிஞ்சிருக்கும். அந்த நாய் செங்கலாலே அடிச்சு கொன்னே போட்டிருப்பார். நல்லவேளை அந்த நாய் வந்து பாத்தீங்கன்னா கையில கிடைக்கல அவருக்கு. இதே வந்து பாத்தீங்கன்னா மோகத்துல என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, தான் யார், என்னவா இருக்கேன், என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அப்படின்றது சோகத்திலையும் தெரியாது, மோகத்திலையும் தெரியாது. இந்த மோகமும் சோகமும் என்ன பண்ணும் அப்படின்னா அபிபூத விவேக விஞ்ஞானக. அபிபூத்தம்னா இந்த விஞ்ஞானம், நமக்கு அனுபவம் இருக்குல்ல, அனுபவம் அறிவு இதெல்லாம் இருக்குல்ல, இதை எல்லாத்தையும் மூடி மறைச்சு என்ன பண்ணுதுன்னா ஸ்வதயேவ க்ஷாத்திர தர்ம யுத்தே பிரவருத்தகா. இவன் என்ன பண்ணியிருக்கான், இவனாதான் யுத்தத்துக்கு வந்திருக்கான், இவன் தான் விரும்பி அர்ஜுனன் தான் என்ன பண்ணியிருக்கான், யுத்தம் பண்ணணும், இவங்களை ஜெயிக்கணும் அப்படின்னு யுத்த பூமிக்கு தன்னாலேயே யுத்த பூமிக்கு வந்து இந்த யுத்தத்துல பிரவருத்தியாகி எல்லா பிளானும் பண்ணி யுத்த பூமியில வந்து நின்றுட்டு இருந்தாலும் கூட என்ன பண்றான், தஸ்மாத் யுத்தாய உபரராம. அவன் என்ன பண்றான், மோகம் வந்துடுச்சு எதிர்க்க இருக்க குருநாதர்கள்லாம் பார்த்து. அப்ப நான் என்ன பண்றதுன்னு தெரியாம என்ன பண்றான் அப்படின்னா இந்த யுத்தத்துல இருந்து நான் போறேன் அப்படின்னு. நம்மளும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய கேரக்டர்ல இருந்து நம்ம என்ன பண்றோம், விலகி போயிடலாமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறோம். என்ன பண்றதுன்னு சில பேருக்கு தவிப்பு, ஒன்றும் பண்ண முடியல, நம்மளாம் ட்ராப்ல மாட்டிட்டு இருக்கோம். போனோன்னு தெரிஞ்சா கூட வந்து பார்த்தீங்கன்னா போக முடியாது. நிறைய அம்மாக்கள்லாம் என்கிட்ட பேசுறவங்களாம் பார்த்துருக்கேன் நான். ஐயோ பாவம் தான் இருக்கும் எனக்கு. நிறைய அப்பாக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களாலேயும் அதே மாதிரி போக முடியாது. எல்லாம் கமிட்மெண்ட்ல மாட்டிக்கிட்டு இருக்கோம். கமிட்மெண்ட்ல மாட்டிக்கிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோகத்துல மாட்டிக்கிட்டு அர்ஜுனன் மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா வலையில வந்து பார்த்தீங்கன்னா மாட்டிக்கிட்டு இருக்கோம். நம்ம திருக்குறள்ல வந்து பார்த்தீங்கன்னா இருக்குல்ல, தலைப்பட்டார் தீர துறந்தார், வலைப்பட்டார் மற்றையவர் அப்படின்னு திருக்குறள்ல சொல்லுது. யாரெல்லாம் வந்து வலைப்பட்டுக்கோன ட்ராப்ல மாட்டிக்கிட்டு இருக்கோம், யாரும் வந்து பாத்தீங்கன்னா யாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா சோகத்தையும் மோகத்தையும் நம்மளால விடுவிக்க முடியல. இந்த இடத்துல அர்ஜுனன் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா யுத்தத்துல இருந்து வந்து பாத்தீங்கன்னா நான் போயிடுறேன் அப்படின்னு தேர் தட்டுல வந்து பாத்தீங்கன்னா உட்கார்ந்துடுறான். உட்கார்ந்த மாத்திரத்துல பரதர்மம் ச பிக்ஷா ஜீவனாதிக்கம் கர்த்தும் பிரபவர்த்தே. அவன் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவன் கிரகஸ்தன், ஒய்ஃப் இருக்காங்க, சில்ட்ரன்ஸ் இருக்காங்க, நிறைய இதெல்லாம் இருக்கு. உண்மையிலேயே ஞான விசாரம் வந்து இவன் வந்து ஞான நிஷ்டைக்காக கிளம்புனானா பரவாயில்ல, ஆபாச வைராக்கியம், ஸ்மசான வைராக்கியம், பிரசவ வைராக்கியம் மாதிரி இவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வைராக்கியம் வந்துச்சு. இது ஆபாசம். இது இந்த வைராக்கியத்தை வச்சுக்கிட்டு இவன் என்ன பண்றான், தன்னுடைய பரதர்மத்தை வந்து பாத்தீங்கன்னா ஸ்வீகாரம் பண்றதுக்கு நான் பிக்ஷாண்டியா போயிடுறேன், சன்னியாசியா போயிடுறேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நான் சன்னியாசியா போறேன் அப்படின்னு கர்த்தும் பிரவவிருத்தே, சன்னியாசம் பண்றதுக்காக முயற்சி செய்தான் அப்படின்னு ஸ்லோகம். இதுக்கப்புறம் ஆச்சாரியார் ஆரம்பிக்கிறார், ததாச்ச சர்வ பிராணினாம். அர்ஜுனனோடது இருக்கட்டும், நம்ம எல்லாத்துக்கும் காமன் ஆச்சாரியர் சொல்றார். அர்ஜுனனை வச்சுக்கிட்டு எல்லா பிராணிகளுக்கான விஷயத்த சொல்றார். ததாச்ச அது போலவே சர்வ பிராணினாம் சோக மோகாதி தோஷ ஆவேஷ்ட சேதசாம். எல்லா பிராணிகளுக்கும் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சர்வ பிராணிகளுக்கும் சோக மோக ஆதி தோஷ, சோகத்தையும் மோகத்தையும் கொண்டு நான் யாருன்னு தெரியல, நான் ஆத்மான்னு தெரியல, அதான் மோகம். அது மூலமா நமக்கு என்ன உண்டாகுது, அநேக சோகங்கள் வந்து பாத்தீங்கன்னா என்ன இப்படி சொல்லிட்டாரு, என்ன அப்படி சொல்லிட்டாரு, எனக்கு இப்படி நடந்துச்சு அப்படி நடந்துச்சு,
எனக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கு, அந்த ப்ராப்ளம் இருக்கு. எல்லாம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தேகத்தையும் தேகத்தை சார்ந்த விஷயங்களுக்கு தான். இந்த தேகாதிகள் எல்லாத்தையும் நம்ம ஆப்ஜெக்ட் பண்ணாம நம்ம என்ன பண்ணிட்டோம், இது நான் இது நான் இது நானுன்னு எல்லாத்தையும் நான் கிரகணம் பண்ணிக்கிட்டு இதுக்கு வர ப்ராப்ளத்தை எல்லாத்தையும் எனக்கு நடக்கிற மாதிரியே நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் பாருங்க. இதான் மோகம். இது மூலமா வந்து பாத்தீங்கன்னா தேகத்துக்கு நடக்கிறது எல்லாத்தையும் எனக்கு நடக்கிறதுனால என்ன பண்றேன், சோகத்தை அடைகிறேன். இந்த சோக மோகம் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா பிராணிகளுக்கும் இந்த தோஷத்தினால என்ன இருக்கு, ஆவிஷ்ட சேதசாம், நம்ம எல்லாத்தோட புத்தியிலையும் இந்த சோக மோகம் வந்து பாத்தீங்கன்னா உட்புகுந்து வியாபிச்சு கிடக்குது, ஆக்கிரமிச்சிருக்கு. ஆவிஷ்டம்னு என்ன அர்த்தம், ஆக்கிரமிச்சுக்கிட்டு இருக்கு. அது என்ன பண்ணுது அப்படின்னா சுபாவத்தையேவ, அது இயல்பா என்ன பண்ண வைக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம வந்து பண்ண வேண்டிய வயசுல பண்ண வேண்டிய கர்மத்தை பண்ணாம நிறைய பேர் இருக்கீங்கல்ல, வானப்பிரஸ்தம் வந்திருக்கணும்ல. கிரகஸ்தாசிரமம் இது வரைக்கும் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தைங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா சாவி எடுத்து கையில் கொடுத்துட்டு ஓடி வந்துடணும். நம்ம என்ன பண்ணுறோம், சாகர காலம் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கிரகஸ்த வேஷத்திலேயே நான் கிரகஸ்தன்னு தப்பிச்சுக்கிட்டே இருக்கிறது. அப்போ என்ன அர்த்தம், ஒரு 55 வயசுக்கு மேலே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிரகஸ்தனா இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அர்ஜுனனோட சோக மோகத்தில் நீங்களும் மாட்டிக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். உங்க சுதர்மம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டர் ஒரு ரோல் முடிஞ்சு அடுத்த ரோலுக்கு ஷிஃப்ட் ஆகணும். நம்ம வானப்பிரஸ்தன் ஆகி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், நம்ம மோட்ச மார்க்கத்துக்குள்ளார போகணும். ஆனால் மோட்ச மார்க்கத்துக்குள்ளார போகாம நம்ம என்ன பண்ணுறோம், வீட்டுக்குள்ளாரியே இருந்துக்கிட்டு இந்த குழந்தைங்க மேலேயும் இது மேலேயும் பண்ணியாச்சு. இல்லை ஒரு 25 வருஷம் நல்லா ஆளாக்கியாச்சு. குருவிகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தனியாக சுதந்திரமாக இற தேட ஆரம்பிச்சாவே பறவைகள் பிரிஞ்சு போயிடுது போ அப்படின்னு. குரங்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தனியாக விரட்டி விட்டுருது. பூனை வந்து பார்த்தீங்க அப்படின்னா எலியை வேட்டையாடுறதுக்கு சொல்லி கொடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா தனியாக பிரிஞ்சிருது, போ நீ பார்த்து உன்னோட ஜீவனத்தை பார்த்துக்கோன்னு. எல்லா மிருகங்களும் பறவைகள் ரொம்ப கிளியர். பறவைகள் வந்து பறக்க தெரிஞ்சிருச்சுன்னா போய் நீயே போய் இற தேடிக்கோ அப்படின்னு. நம்ம மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா மனுஷனா பிறந்த 6 அறிவுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரகஸ்தாசிரமத்தில் ஒரு ரோல் கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் மோட்சத்துக்காக வானப்பிரஸ்தம் போகணும், அதுக்கப்புறம் சன்னியாசம் எடுத்துக்கணும், மோட்சத்தை அடையணும் அப்படின்றத விட்டுட்டு நம்ம என்ன பண்ணுறோம், கிரகஸ்த ரோலையே கண்டினியூ பண்ணுறோம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதான் இங்கே சொல்கிறார், நமக்குள்ளரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சோகமும் மோகமும் வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ இவங்களை விட்டுட்டா நான் என்ன ஆகும், அவங்க எப்படி இருப்பாங்க, ஏன் நீ இல்லைன்னா ரொம்ப நல்லா இருப்பாங்க. நீங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா பேரிக்கிட்டு மாதிரி அவங்களோட சந்தோஷத்தெல்லாம் தடையாக இருக்கீங்க. ஃப்ரீயாக விடுங்க. வயசானவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நிம்மதியாக அவங்க லைஃப்பை பார்த்துக்கிட்டோம். நம்ம தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பில்லர் மாதிரி நம்ம தான் தாங்குற மாதிரி நம்ம நினச்சிட்டு இருக்கோம். நான் இல்லைன்னா சுனிதா உங்கள் ஹஸ்பண்ட் இல்லைன்னா இப்போ என்ன ஆச்சு, உங்களுக்கு எல்லாம் கெட்டு போச்சா உங்களுக்கு? சுனிதா அம்மாவோட ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா 1 வருஷம் ஆயிடுச்சு. அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க நம்ம வசந்தி அம்மாவோட ஹஸ்பண்ட் இறந்து போய் 1 வருஷம் ஆகிப்போச்சு. எல்லாம் கெட்டு போச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம், நம்மளும் போயிடுவோம் ஒரு நாள், எல்லாரும் போயிடுவோம், இந்த மொத்த லோக்கமும் வந்து போயிடும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா சம்சாரம் போயிட்டே இருக்கும். என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வேறு கேரக்டர் எடுத்து வேறு ரோலில் இருந்துகிட்டு இருப்போம். சரீரம் மட்டும்தான் போகுது. சுனிதா அம்மாவோட ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு கேரக்டர் எடுத்துட்டு இன்னொரு இருப்பார், நமக்கு தெரியாது எந்த இடத்துல என்ன கேரக்டரோட இருக்காங்க அப்படின்னு. இப்போ ஸ்ரீராமோட இப்போ நம்ம கிளாஸ்க்கு வந்து இந்த ஸ்ரீராம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிடுச்சு 10 நாள் ஆயிடுச்சா, 10 நாள் ஆகிப்போச்சு. இப்போ அவர் வந்து பார்த்தீங்கன்னா சொர்க்கத்துக்கு போயிருப்பார். சொர்க்கத்துக்கு போயிட்டு நல்லா அனுஷ்டானம் பண்ணவர், நல்லா பித்திருக்கர்மாலாம் பண்ணியிருக்கார், நல்லா வந்து பார்த்தீங்கன்னா தேவ ஆராதனைகள்லாம் பண்ணியிருக்கார். மேலே போயிட்டு நல்லா புண்ணியம் தெரிந்தோன்னு திரும்ப இங்கே வருவார். வேற ஒரு கேரக்டரா பக்கத்துலேயே இருந்திருக்கலாம். சுனிதா அம்மாவோட ஹஸ்பண்ட் பக்கத்துலேயே இப்போ வந்து பர்த் எடுத்திருக்கலாம். ஸ்ரீராம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்திருக்கலாம். வசந்தி அம்மாவோட ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பக்கத்துலேயே எங்கேயாவது இருக்கலாம். நமக்கு தெரியாது இல்லை. ஏன் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், இந்த தேகம்தான் என்னோட ஹஸ்பண்ட், இந்த தேகம்தான் என்னோடைய குழந்தை, இந்த தேகம்தான் அப்படின்னு நம்ம தேகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்ட்ராங்காக பிடிப்பு இருக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆத்மான்றது நம்ம அறியாமல் இருக்கோம். வெறும் பாடி எவ்வளோ நாள் தக்க வைக்க முடியும்? பாடியை யாராலையும் பிடிச்சு வைக்க முடியாது. அப்போ என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாத்துக்குள்ளாரையும் ஒரு மோகம் போயிருக்கு. ஒரு பெர்சன் அப்படின்னா பாடி தான் பெர்சன் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இதுதான் மோகம். பாடியை தக்க வச்சுக்க முடியுமா? யாராவது பிடிச்சு வைக்க முடியுமா? பாடியை எந்த ஜீவனாலையும், கிருஷ்ணரே வந்தாலும் பாடி எடுத்து வந்தாலும் போக வேண்டியதான், ராமரே வந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா போக வேண்டியதுதான். 12,000 வருஷம் ஆட்சி பண்ணிட்டு அதுக்கப்புறம் முடிவு வந்துருச்சு இல்லை. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எண்டு கார்டு ஒருத்துக்கு எல்லாத்துக்கும் பாடிக்கும் ஒரு எண்டு கார்டு போடணும்ல. அப்போ எண்டு கார்டு வந்து அப்போ என்ன அர்த்தம்னா பாடியை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆத்மான்னு நினைக்கிறது தான் மிகப்பெரிய மோகம். அதனால என்ன உண்டாகும்? சோகம் கண்டிப்பாக உண்டாகும். அப்போ ப்ரிப்பேர் ஆகணும். நமக்கு வந்து யதார்த்தம் வந்து பார்த்தீங்கன்னா புரிய ஆரம்பிக்கணும். ஆனால் புரியறதுக்கு முன்னாடியே நம்ம புத்தி ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மோகத்தினால ஆக்கிரமிக்கப்பட்டுட்டு என்ன பண்ணுறோம், ஸ்வதர்ம பரித்தியாக ஏவ, சுபாவத்தை ஏவ.
இயல்பா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய பார்ட்டை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணுமோ அதை பண்ணாம ஒரு இடத்துல தேங்கி நிக்கிறோம். அங்கங்க வந்து பாத்தீங்கன்னா தேங்கி தேங்கி நின்னுறோம். அடுத்த ஸ்டெப் மூவ் ஆகணும்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது. குருநாதர் சொல்றது இல்ல, குருநாதர் சொன்னாலும் நமக்கு புரிய மாட்டேங்குது. மோகத்தினால பிடிச்சுக்கிட்டு நிக்கிறோம். அப்படி நின்றுகிட்டு வந்து பாத்தீங்கன்னா சொதர்மத்தை பரித்தியாகம் பண்ணிட்டு பிரதிசித்த சேவா சஸ்யார். பிரதிசித்தம் அப்படின்னா எனக்கு அந்நியமா இருக்க பரதர்மங்கள்ல வந்து சாஸ்திரம் சொல்லுது இதை பண்ணாத இதை பண்ணாத. 60 வயசுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வர உபாசனை பண்ணிக்கிட்டு பேசாம தபஸ் பண்ணிக்கிட்டு எங்கேயும் போகாம ஒரு காட்டுல வாசம் பண்ணிக்கிட்டு எங்கேயாவது ஓரமா ஒதுங்கி நில்லு. க்ஷேத்திரத்துக்கு போய் பேசாம க்ஷேத்திரத்துல இருந்துகிட்டு சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு காலையிலையும் சாயந்தரத்துலயும் பேசாம இரு அப்படின்னா வீட்டுக்குள்ளாரியே இருந்துகிட்டு அமெரிக்காவுக்கும் லண்டனுக்கும் டிராவல் பண்ணிட்டு இருக்கிறது என்ன கிடைக்கும்? மோகம் தான் கிடைக்கும். அதிகமாயிட்டே போகும். எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க சேர்ந்து இருக்கீங்களோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு மோகம் அதிகமாயிட்டே போகும். அதனால நம்ம என்ன பண்ணுவோம்? நம்மளோட மோட்ச மார்க்கத்துல காரியம் பண்ணாம நம்ம ஆசிரமத்துக்கு என்ன, வானப்பிரஸ்தாசிரமத்துக்கு என்ன உண்டோ, சன்னியாசாசிரமத்துக்கு என்ன உண்டோ, கிரகஸ்தாசிரமத்துக்கு என்ன உண்டோ அந்த தர்மத்தை பண்ணாம நம்ம என்ன பண்ணுவோம்? ஓவர் கம் பண்ணி பைபாஸ் பண்ணி போறதுக்கு ஏதாவது ட்ரை பண்ணுவோம். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நடந்துட்டு இருக்கு. சொதர்மே பிரவர்த்தானாம் அபி. ஆனா சில பேர் இருக்காங்க, ஒன்னு சொதர்மத்தை தியாகம் பண்ணிட்டு பரதர்மத்தை பண்றவங்க. இன்னும் சில பேர் என்ன பண்றாங்க, நல்லா சொதர்மத்தை பண்றவங்களா இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் வந்து பாத்தீங்கன்னா அருமையா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சொதர்மே பிரவர்த்தானாம் அபி. நிறைய என்னை சுத்தி வந்து பாத்தீங்கன்னா நிறைய பிராமண ஃபேமிலிஸ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. இந்த ரமணாசிரம் பக்கத்துல, யோகி ஆசிரம் பக்கத்துல நிறைய பேர் பார்க்குறேன். நல்லா அற்புதமா இருக்காங்க. சொதர்மத்துல பிரவருத்தி ஆனாலும் கூட வந்து பாத்தீங்கன்னா தேஷாம் வாங் மன காயாதீனாம் பிரவருத்தி. நல்ல சொதர்மத்திலேயே ஈடுபட்டாலும் அவங்களுடைய செயல்கள்ல ஈடுபடுறது எப்படி இருக்கு அப்படின்னா வாக்குலையும் மனசுலையும் இந்த உடம்பாலையும் அவங்க சொதர்மத்துல பிரவருத்தி ஆனாலும் பலாபிசந்தி பூர்விகா. அவங்க என்ன பண்றாங்க? எனக்கு இது வேணும், இது வேணும், இது வேணும், அது வேணும், இது வேணும். எந்த கர்மா பண்ணினாலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா சகாமம் சங்கல்பம் சாகர காலம் மட்டும் வந்து பாத்தீங்க அப்படின்னா சங்கல்பம் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. பலனோட வந்து பாத்தீங்கன்னா அட்டாச்மெண்டோட இருந்துகிட்டு கூடவே என்ன இருக்கு? பூர்விகா ஏவ சாகங்காராச்ச பவதி. அவங்க என்ன பண்றாங்கன்னா நான் கர்த்தா, நான் தான் செய்கிறேன் அப்படின்ற அபிமானத்தோட நான் பெரிய தர்மியாக்கும், நான் நல்ல குடும்பஸ்தனாக்கும், நல்ல ஆளாக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அபிமானத்தை வச்சுக்கிட்டு பலன்ல ஆசை வச்சுக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா பண்றவங்களா இருக்க. அப்ப என்ன அர்த்தம்? சொதர்மத்தை பாதி பேர் விட்டுட்டு பரதர்மத்தை பண்றாங்க. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா சொதர்மத்தையே பண்ணினாலும் கூட அவங்கள்ட்ட என்ன இருக்குன்னா பலன் மேல ஆசை இருக்கு, கூடவே வந்து பாத்தீங்கன்னா கர்த்திருவம் அபிமானம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. இந்த இதுல இருக்கு தத்ர ஏவம் சதி. இவ்வாறு இருக்கின்ற நிலையில் தர்ம அதர்ம உபச்சயாத் நம்ம என்ன பண்றோம் தெரியுங்களா உங்களுக்கு? அது வந்து பாத்தீங்கன்னா பரதர்மத்தை பண்ணினாலும் சரி, இல்ல சொதர்மத்தை அகங்காரத்தோட பலன் மேல ஆசையோட பண்ணினாலும் சரி, நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? நிறைய புண்ணியம் பாப்பம் நாள்தோறும் வந்து பாத்தீங்கன்னா அந்த புண்ணிய பாப்பத்தை பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அதுல எல்லாத்துலயும் அபிமானத்தை வச்சிருக்கோம். அதுல எல்லாத்தையும் பலனை விரும்பி வந்து பாத்தீங்கன்னா பண்றோம். அதனால வந்து பாத்தீங்கன்னா புண்ணியமும் பாப்பமும் பேங்க் பேலன்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆயிட்டு இருக்கு? சேவிங்ஸ்ல உண்டியல்ல போடுற மாதிரி சஞ்சிதத்துல போய் வந்து பாத்தீங்கன்னா ஆகாமி கர்மம் இப்ப பண்றதெல்லாம் ஆகாமியா போய் சஞ்சிதத்துல பேங்க் பேலன்ஸ்ல வந்து லோட் ஆயிட்டே இருக்கு. நம்ம லோட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். நம்ம சதா ஒவ்வொரு நாளைக்கும் வந்து பாத்தீங்கன்னா எத்தனை கர்மா பண்றோம்னு தெரியல. புண்ணியமும் பாப்பமும் கலந்து கட்டி பண்ணிக்கிட்டு இருக்கோம். பண்ணி வந்து பாத்தீங்கன்னா தர்ம அதர்ம உபச்சயாத், தர்மத்தையும் அதர்மத்தையும் வந்து பாத்தீங்கன்னா சேகரிச்சு இஷ்ட அனிஷ்ட ஜென்ம புண்ணிய பாப்பம் சேர்ந்துச்சுன்னா என்ன ஆகும்? சஞ்சித கர்மத்தில இருந்து மெச்சூரிட்டி ஆகி எஃப்டி எல்லாம் எப்படி நமக்கு வந்து மெச்சூரிட்டி ஆகி நமக்கு பலன் கொடுக்குதோ, டபுளா ட்ரிபிளா கிடைக்குதோ, அதே மாதிரி சஞ்சிதத்துல போன கர்மாக்கள் எல்லாம் என்ன ஆகும்? மெச்சூரிட்டி ஆகி எண்டு காடு போகும். ஸ்ரீராம் ஏன் போனார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அடுத்த பிராரப்தம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சுனிதாவோட ஹஸ்பண்ட் ஏன் போனார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பிராரப்தத்துல அவ்வளவுதான் அவங்களோட ஸ்பேஸ். அடுத்த பிராரப்தம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்ப அடுத்த பிராரப்தம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா முதல் கர்மா என்ன தெரியுங்களா உங்களுக்கு? அடுத்த பிராரப்தத்தோட முதல் கர்மா என்னது? இந்த ஜென்மத்தோட மரணம். நல்லா புரிஞ்சுங்க. ஆமா, அடுத்த ஜென்மத்தோட முதல் கர்மாவே இந்த ஜென்மத்துக்கு மரணத்தை கொடுக்கறது. இல்லைன்னா 2 கர்மா ஒர்க் அவுட் ஆகாது இல்ல. ஒருத்தர் வந்து புதுசா ஒரு ஜாப்ல சேரணும் அப்படின்னா அந்த ஜாப்ல ஏற்கனவே இருக்கிற ரிலீவ் ஆனா தானே வந்து இந்த ஜாப்ல அவர் போய் உட்கார முடியும். ஒரு சீட்ல எப்படி 2 பேர் உட்கார முடியும்?
அப்ப வந்து பாத்தீங்கன்னா அடுத்த பிராரப்தம் எப்ப ஸ்டார்ட் ஆகுதோ அதோட முதல் கர்மா இந்த ஜென்மத்தை வந்து பாத்தீங்கன்னா முடிச்சு வைக்கும். அப்ப நீங்க இந்த மனசுல நல்லா புரிஞ்சுக்கணும், ஒருத்தர் இறந்து போறார் அப்படின்னா அடுத்த பிராரப்தம் அவருக்கு ஸ்டார்ட் ஆகிருக்கு, அதுக்காக தான் இந்த ஜென்மம் முடியுது அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த ஜென்மம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நிறைய ஜென்மங்களை வந்து பாத்தீங்கன்னா சஞ்சிதத்திலிருந்து மெச்சூரிட்டி ஆகி சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா கர்ப்பத்தில் இருக்கும் போதே குழந்தைங்க செத்து போயிடுது. அப்ப என்ன அர்த்தம், ஏதோ ஒரு கர்மத்துக்காக வந்துச்சு, அடுத்த பிராரப்தம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, பிராரப்தம் முடிஞ்சு போச்சு. பிறந்து 1 வயசு 2 வயசு 3 வயசு ஏதாவது நியமம் இருக்கா? யோசிச்சு பாருங்க. இப்போ இந்த இடத்துல தான் மரணம் வரும் அப்படின்னு ஏதாவது நியமம் இருக்கா? ஒண்ணுமே இல்லை. சீதா மாமி வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஃபோன் பண்ணி சொல்றாங்க, சாமி ஸ்ரீராம் இறந்து போனது முதல்ல எனக்கு மெசேஜ் சொன்னது வந்து பாத்தீங்கன்னா அவங்க தான் சொல்றாங்க, சாமி எனக்கு வயசாயிடுச்சு சாமி, ஒன்றும் பிரச்சனை இல்லை சாமி, அவங்களுக்குலாம் வயசே ஆகல சாமி, வயசு 58 தான் சாமி அப்படின்னு. மரணத்துக்கு ஏதாவது தெரியுமா? பிராரப்தத்துக்கு ஏதாவது தெரியுமா? கர்மத்துக்கு ஏதாவது வந்து பாத்தீங்கன்னா 1 வயசுல மரணம் வரக்கூடாதுன்னு தெரியுமா? கர்ப்பத்தில் இருக்கும் போதே அபாஷன் ஆகக்கூடாதுன்னு தெரியுமா? கர்மத்துக்கு ஏதாவது தெரியுமா? கர்ம ஜடம் தானே. பிராரப்தத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மண்ணாங்கட்டியும் தெரியாது, அதெல்லாம் கர்மம் ஜடம். அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த வயசுல வரணும் மரணம், இந்த வயசு ஐயோ பாவம் இவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வரக்கூடாது, இவங்களுக்கு ரொம்ப பாவம் சாமி, ரொம்ப பாவம் இவருக்கெல்லாம் கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படிலாம் ஒன்றும் தெரியாது கர்மத்துக்கு. அது எந்த வயசுல வேணாலும் எந்த நிமித்தத்தை வேணாலும் வரும். ஏன் அப்படின்னா பிராரப்தம் மெச்சூரிட்டி ஆக அடுத்த பர்த் ஸ்டார்ட் ஆக இந்த பர்த் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிறவி பிரேக் ஆகிட்டே போகும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா நிறைய கர்மத்தை சம்பாதிச்சு வச்சிருக்கோம், அதுல புண்ணியம் பாப்பத்துக்கு ஏற்ற மாதிரி மெச்சூரிட்டி ஆகுது. திரும்ப என்னன்னா இஷ்ட அனிஷ்ட ஜென்மங்கள். இஷ்ட ஜென்மம் எது? நல்ல புண்ணியத்தோட மெச்சூரிட்டி ஆச்சுன்னா தேவனா பிறக்கிறோம், பாப்பம் வந்து பாத்தீங்கன்னா மெச்சூரிட்டி ஆச்சு அப்படின்னா கீழான பிறவிகள் பிறக்கிறோம், ரெண்டும் மிக்ஸ் ஆயிருந்துச்சு அப்படின்னா மனுஷ பிறவி பிறக்கிறோம். இது மாதிரி இஷ்ட அனிஷ்ட ஜென்மம் கிடைக்குது. தேவனா பிறந்தோம் அப்படின்னா இஷ்ட ஜென்மத்துல பிறந்தோம் அப்படின்னா நல்ல ஆனந்தமா போகத்தை அனுபவிக்கிறோம், சுகத்தை அனுபவிக்கிறோம் தேவ பிறவிகள்ல. கீழான பிறவிகளா பிறந்தோம் அப்படின்னா பண்ண பாபத்தை வந்து பாத்தீங்கன்னா துக்கமா அனுபவிக்கிறோம். இந்த மனுஷ ஜென்மமா பிறந்தோம் அப்படின்னா ரொம்ப பாவம் மனுஷ ஜென்மமா இருக்கிறது, சுகத்தையும் துக்கத்தையும் கலந்து வந்து பாத்தீங்கன்னா அனுபவிக்கிறோம். சுக துக்கம் எல்லாத்தையும் அனுபவிச்சு சம்பிராப்தி லட்சணக சம்சாரக, இதாங்க சம்சாரம். ஒண்ணு ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா ஓப்பனா பேசுங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா மோகத்தை விட்டுருங்க. ஐயோ போயிட்டாரே எனக்கு போயிட்டார், அதெல்லாம் வந்து மோகம், அதெல்லாம் விட்டுருங்க. யதார்த்தம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா போறவங்க அடுத்தடுத்த ஜென்மத்தை எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. யாரும் வந்து போனது இல்லை, யாரும் போக முடியாது இந்த ஜென்மத்தை விட்டு, இந்த சம்சாரத்தை விட்டு. யார் போக முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவித்யாவை நாசம் பண்ணிட்டா திரும்ப ஜென்மம் கிடைக்காது. மற்றவங்க எல்லாரும் திரும்ப 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 வேற வேற கேரக்டர்ல வேற வேற ரோல்ல, நம்ம தாத்தாவும் பாட்டி நம்ம பக்கத்துலயே இருக்கலாம், நமக்கு தெரியாது. வீட்டுக்குள்ளார பல்லியா பிறந்தது வந்து பாத்தீங்கன்னா பல்லி இருக்கிறது எங்க அப்படின்னா நம்மளோட சொந்தக்காரங்க யாராவது இருக்கலாம், பூனையா இருக்கலாம், நமக்குள்ளாரியே பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா மாடா இருக்கலாம், பசுமாடா நம்ம வீட்டுக்குள்ளாரியே இருக்கலாம். நமக்கு யாருன்னே தெரியாது. நம்ம வீட்டிலேயே குழந்தையா பிறந்திருக்கலாம், நம்மளுடைய அக்கா குழந்தையா பிறந்திருக்கலாம், தங்கச்சி குழந்தையா பிறந்திருக்கலாம், நமக்கே வந்து பாத்தீங்கன்னா பேர குழந்தையா பிறந்திருக்கலாம், நம்ம தாத்தாவே பேர குழந்தையா பிறந்திருக்கலாம். இது மாதிரி யாருன்னே தெரியாது, ஏன்னா தேகம் மாறி போயிருது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா திரும்ப 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 ஜென்மம் வந்து பாத்தீங்கன்னா பிராப்தி ஆகிட்டே இருக்கு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அனவரதம், இது வந்து பாத்தீங்க அப்படின்னா கேப் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா சஞ்சித கர்மத்தில இருந்து நடந்துகிட்டே இருக்கு. இதுதான் சம்சாரக. இந்த சம்சாரம் என்ன பண்ணுது? அனுப்பரதோ பவதி, நிக்கிறதே இல்லைங்க, நான் ஸ்டாப். இந்த சம்சாரம் வந்து பாத்தீங்கன்னா பர்த்தும் பர்த்தும் வந்து பாத்தீங்கன்னா பிறப்பும் இறப்பும் வந்து பாத்தீங்கன்னா நான் ஸ்டாப்பா போயிட்டே இருக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா இத்தியதக சம்சார பீஜபூத சோக மோகம். இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சோகம் மோகம். இந்த சோகம்ன்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா மோகத்தில இருந்து உண்டாகிறது. பயம் எங்க இருந்து உண்டாகுது? கைத்துல பாம்பு பார்த்தோன்னே பயம் உண்டாகுது. அதே மாதிரி இந்த நான் அப்படின்ற ஆத்மாவை அறியாததுனால, இந்த தேகத்தை நான் அப்படின்னு பார்க்கறதுனால நமக்கு என்ன உண்டாகுது? நமக்கு பயம் உண்டாகுது. இந்த தேகம் நான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இதுக்கு சுகத்தையும் துக்கத்தையும் கொடுக்கணும் அப்படின்னு இதுக்காக நான் என்ன பண்றேன்? நிறைய புண்ணிய பாப்பத்தை பண்ணிக்கிட்டே இருக்கேன். இந்த தேகத்தை நான் நினைச்சதுனாலதான் எல்லா பாப்பங்களோட மூலம் வந்து பாத்தீங்கன்னா எது அப்படின்னா இந்த தேகத்தை நான் நினைக்கிறது தான் மிகப்பெரிய பாப்பம். மகா பாப்பம் பண்ணிக்கிட்டே இருக்கும். சதா வந்து பாத்தீங்கன்னா இந்த தேகத்தை நான் நினைச்சிட்டு இதை காப்பாத்துறதுக்காகவும் இதை வந்து பாத்தீங்கன்னா எப்படியாவது சுகப்படுத்தணும் அப்படின்றதுக்காகவும் நிறைய கர்மாக்களை பண்றோம். அதுல புண்ணியம் பாப்பம் புண்ணியம் பாப்பம் புண்ணியம் பாப்பம், அந்த புண்ணிய பாப்பம் எல்லாம் திரும்ப ரீபர்த்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா நான் ஸ்டாப்பா அனாதி காலத்துல இருந்து எத்தனை கோடி ஜென்மம் எடுத்தோன்னு தெரியல, அனுப்பரதோ பவதி நான் ஸ்டாப்பா போயிட்டே இருக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பீஜம் தெரிச்சுங்க. இந்த மொத்த சம்சாரத்துக்கு எது காரணம்னு கேட்டீங்கன்னா சம்சார காரணம் எது அப்படின்னா
பீஜபூதௌ சோகமோகம். சோகமும் மோகமும் தான் வந்து பார்த்தீங்கன்னா, மோகம்னா அவித்யான்னு போட்டுங்க. சோகமோகம் அப்படின்னா சோகத்துக்கு காரணமா இருக்கிறது மோகம்ன்ற அவித்யா. அவித்யா தான் மூல காரணம். தஸ்ய ஹேத்துர் அவித்யா. இந்த மொத்தத்துக்கும் காரணம் இது அவித்யா என்ற மோகம் தான் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சாரியர் முடிக்கிறார். இதோட இன்னைக்கு பாட்டம் நிக்கட்டும். இதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம போவோம். இதை நல்லா அனலைஸ் பண்ணுங்க, உட்காந்து படிங்க. நல்லா பிடிஎஃப் வந்து தெளிவாக தான் இருக்கு, படிங்க. ஏதாவது கொஸ்டின் இருந்தால் பக்கத்துல எழுதி வைங்க. ஒரு 4-5 கிளாஸ் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப நம்ம எல்லாம் பேசுவோம். எல்லாம் இருக்கணும், கிளாரிட்டி வந்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா நமக்கு இருக்கு, இன்னும் வயசு இருக்குது, நம்ம எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஒன்று நம்ம போயிடுவோம், இதான் நடக்கும். ஒன்று நம்ம போயிடுவோம், நாளைக்கே கூட சுவாமி வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டார் அப்படின்னு உங்களுக்கு மெசேஜ் வரலாம். ஒன்று நாங்கள் உங்களை விட்டுட்டு நான் போயிடுவேன். இல்லை அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு காலத்தில் நம்ம என்னை விட்டுட்டு எல்லாரும் போயிடணும். என்னோட சிஷ்யர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடந்த 5-6 வருஷத்தில் மட்டும் 6-7 பேர் போயிட்டாங்க. என்னோட சிஷ்யர்கள், எனக்கு தெரிஞ்சவங்க, என்னோட குருநாதர்கள் நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல நல்ல மனிதர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போயாச்சு. அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம ஃபேஸ் பண்ண போகிறோம். நல்லா தெரிஞ்சுங்க, வேதாந்தம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் சும்மா படிச்சுட்டு போகிறதுக்காக வேதாந்தம் இல்லை. நம்ம சோகம், நம்ம மோகத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்காகத்தான். நம்ம கிளாரிட்டி வர 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 நம்ம எப்படி பார்க்குறோம் ஒன்றுத்தை அப்படின்றத பொறுத்து தான் சோகம் மோகம் இல்லாமல் போகும். அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டெய்லி நடந்துக்கிட்டு இருக்கிறது, எல்லா ஜீவராசிகளும் ஃபேஸ் பண்ணுறது. அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா மரணமும் ஜென்மமும் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புரிதலில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கிட்டே வாங்க. என்ன காரணம், நான் ஏன் பண்ணுறேன், எது ஜென்மத்தை கொடுக்கறது எது. அப்போ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்சுக்கணும், ஜென்மத்தை கொடுக்கறது வந்து பார்த்தீங்கன்னா சோகம் மோகம். சோகத்துக்கு எது காரணம்னு கேட்டிங்கன்னா, எல்லா சோகத்துக்கும் எல்லாம் காரணம் எது அப்படின்னா நம்மளுடைய தவறான புரிதல். என்ன புரிதல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கைத்த பாம்பா பார்க்குற மாதிரி நானா பார்க்காம நானை வந்து பார்த்தீங்கன்னா தேகமாக பார்க்கறது. நான் என்ன தேகமாக பார்க்கறதுனால நான் என்ன பண்ணுறேன், மற்றவங்களையும் தேகமாக பார்க்குறேன். ஈஸ்வரனையே தேகமாக தானே பார்க்குறோம் நம்ம. ஈஸ்வரனை வந்து பார்த்தீங்கன்னா பேதம் பார்க்குறோம்ல. கிருஷ்ணர் வேற, அவர் வேற, இவர் வேற, சிதம்பரம் நடராஜர் வேற, அருணாச்சலத்தில் இருக்கக்கூடிய திருவண்ணாமலையில் இருக்க அருணாச்சலம் வேற அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்வரனே பல பேதம் பண்ணி வச்சிருக்கோம் நம்ம. ஒவ்வொரு சிவலிங்கம் எல்லாமே சிவலிங்கம் தான். சிவலிங்கத்தை கூட ஒன்றா பார்க்க முடியல நம்மளால. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் நம்ம அட்ராக்ஷன் ஆயிருக்கோம். எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பாடியில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அஃபெக்ஷன். இந்த மோர் அஃபெக்ஷன் இருக்க துக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகுது. நமக்கு யதார்த்தம் புரியவே இல்லை. அதுதான் மோகம்னு பேர். அப்போ எல்லாத்துக்கும் காரணம் மோகம். மோகத்திலிருந்து சோகம், இந்த சோக மோகத்திலிருந்து கர்மா, கர்மத்தினால வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய புண்ணிய பாப்ப கர்மத்தினால அது பேங்க் பேலன்ஸுக்கு போய் மெச்சூரிட்டி ஆகி ஜென்மத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கு. அப்போ ஜென்மத்துக்கு காரணம் சோகமும் மோகமும் அப்படின்னு முடிவு கொண்டு நாளைக்கு மீதியை நம்ம பார்க்கலாம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஓம் காயேன வாசா மனசேந்திரியைர்வா புத்தியாத்மனா வா பிரகிருதேர் ஸ்வபாவாத் கரோமி யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத். இது பரபிரம்மார்ப்பணமஸ்து. நாராயண 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 நாராயண. பார்க்கலாம். மெதுவாக டியூன் பண்ணிக்கிட்டே வருவார் ஆச்சாரியார். பின்னாடியே ட்ராவல் பண்ணுங்க. ஆச்சாரியார் ட்ராவல் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா அவர் நல்லா கரெக்டாக ஒரு ஃபுல் பிக்சர் உங்களுக்கு சம்சாரத்தை பற்றி நல்ல பிக்சர் சொல்லிடுவார். கூட வந்து சொல்யூஷனும் கரெக்டாக சொல்லுவார். நம்ம எப்படி விடுபடணும், ஜீவன் முக்தி வரைக்கும் எப்படி போகணுன்றதை இந்த ஒரு 5-6 பாஷ்யத்தில் தெளிவுபடுத்துவார். நமஸ்காரம். ஹரி ஓம். ஹரி ஓம்.